செஞ்சீங்க, தேங்க்யூ. அது மாதிரி கடைசியில் முடிக்கும் போதும் தேங்க்யூன்னு முடிச்சிங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது நான் சொல்லலை, நீங்களே செஞ்சீங்க. சின்ன குழந்தைங்க, ரொம்ப அழகாக இருக்குது. இந்த விவசாயம் சொன்னோன்னா அப்படி கை தட்டிட்டீங்களே, என்ன அவ்வளோ எல்லாரும் விவசாயம் பண்ண போகிறீங்களா? அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். சாப்பாடு கிடைக்கும், அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. அவ்வளோ தூரம் ஒரே யாருமே சொல்லித்தரல, நீங்களா ஸ்பான்டேனியஸாக எல்லாரும் கை தட்டினாங்க, நான் பார்த்தேன். எக்ஸலண்ட்டு. அப்போ அந்த உங்களுக்கு அந்த மண்ணோட ஒரு பற்று இருந்துட்டாலே உங்களுக்கு அந்த நேட்டிவ் பிளேஸு, பேரண்ட்ஸு யாரையுமே நீங்கள் விட்டு விட மாட்டீங்க. அதனால் எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்துச்சு. அது ஒரு பாபாவோட ஸ்பிரிட் நான் சொல்லுவேன். எப்போ உங்களுக்கு மண் அந்த விவசாயம் எப்போ பிடிச்சதோ, உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் அப்படிங்கிறது குறள். விவசாயம் பண்ணி வாழ்றவங்க தான் வாழ்வாங்க அந்த காலத்தில், மற்றவங்களாம் அவங்களுக்கு பின்னாடி இருந்து தொழில் செஞ்சுட்டு இருப்பாங்கிறது தான் வந்து திருவள்ளுவர் சொன்னது. திருவள்ளுவர் எக்காலத்துக்கும் சொல்லுவார். அதனால் பழசுன்னு சொல்லி தள்ள முடியாது, ஃப்யூச்சருக்கு அதை எடுத்துக்குவோம். ரைட், நம்ம இப்போ அடுத்த சீக்வன்ஸ் போகணும். அப்போ யூஸ்வலாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் இப்படி உட்காந்துருக்கீங்க. இப்போ எப்படி ஏன் உட்கார வச்சோன்னா, சின்ன குழந்தைங்க வந்து முதல்ல இருப்பாங்க, பெரிய குழந்தைங்க பின்னாடி இருந்தால் தெரியும் அப்படிங்கிறதுக்காக அப்படி உட்கார வச்சோம். இனிமேல் போக போக நம்ம எப்படி உட்கார போகிறோம்னா, குரூப் பிரிச்சுருவோம். உங்கள் எல்லாருக்கும் இப்போ ஒரு எக்ஸலில் இருக்குது, டைப் பண்ணி வச்சுருக்காங்க நம்ம ஆர்கனைசர்ஸ். அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆண் பெண், ஒரு சீனியர் ஒரு ஜூனியர் அப்படி மிக்ஸ் பண்ணி ஒரு ஒரு ஃபேமிலி மாதிரி போட்டுருவாங்க. நீங்கள் அப்படி தான் இருக்கணும். உங்களுக்கு லெஃப்ட் ரைட்டில் நீங்கள் வச்சுக்க முடியாது. இந்த இந்த லெஃப்ட் ரைட்டு எப்போ வச்சுக்கலாம்? அறிமுகம் வரணும்னா பெரிய பிள்ளைங்க கொஞ்சம் சின்ன பிள்ளைங்கள சகிச்சு தான் ஆகணும். விளையாட்டே தெரியாது, நானும் விளையாடுறேன்னு வந்து நிற்கும். இருக்கும் தானே, ஆயாட்ட பார்த்துருப்போம்ல, பார்ப்பீங்க. நீங்கள் போயிருந்தீங்கன்னா பெரியவங்கெல்லாம் நீங்கள் ஒரு விளையாட்டு விளையாண்டுருப்பீங்க, ஒன்று வந்து தொந்தரவு பண்ண நானும் வருவேன்னு. அதுக்கு அந்த ரூலே தெரியாது, ஆனால் நீங்கள் எப்படியோ சமாளிப்பீங்க. அது மாதிரி சேரணும். அந்த குரூப்புக்கு பிரிப்பாங்க. ஓகே, அமைதியாக இருக்கடா கண்ணுங்களா, கொஞ்சம் போர் அடிக்கும், ஆனால் உங்களை பற்றி தான் நான் பேசுகிறேன், அட்வைஸ் இல்லை. அடுத்தது என்ன பண்ண போகிறோங்கிறத நான் சொல்கிறேன். ரைட், குரூப்பு பிரிப்போம். அதில் வந்து நாங்கள் பாரபட்சம்லாம் பார்க்கல. என்ன குட்டை நெட்டை கருப்பு சேப்பு ஆம்பளை பிள்ளைப்பு அப்படிலாம் இல்லை. எக்ஸலில் வச்சுக்கிட்டு சில ஐடியாலஜியில் நம்ம ஐடியில் நம்ம சுந்தர் முன்னாடி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்களா, அவங்க பிரிச்சுட்டு இருக்காங்க. சுந்தர சத்யாக்காவை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க, அது அடுத்தது பண்ணுவோம். அப்புறம் வந்துட்டு அந்த குரூப் பிரித்த உடனே நீங்கள் நடுவில் ஒரு சூப்பு, கொஞ்சம் டயர்டாக இருப்பீங்க, ரொம்ப உழைச்சிட்டிங்க, வந்து உங்கள் பேர் 5 சொல்லியிருக்கீங்க, 1 2 இல்லை 5 வேலை பார்த்துருக்கீங்க, டயர்டாக இருப்பீங்க. அப்படி கீழே இறங்கி ஒரு தடவை அப்படி நடந்து கொஞ்சம் சூப் சாப்பிடுவோம். சூப் சாப்பிட்டுட்டு திருப்பி வந்து உட்காருவோம். அப்படி உட்காரும்போது அந்த மிக்ஸில் உட்காரணும், லெஃப்ட் ரைட் உட்கார முடியாது. எனக்கு அங்கே தான் கோஆப்ரேஷன் வேணும், தம்பிங்க தான். அது மாதிரி கொஞ்சம் தங்கச்சிங்க, நீங்கள் இந்த 50% இங்கிட்ட இருக்கிறது எனக்கு ஒன்றும் பெரிய சேலஞ்ச் இல்லை. ஏன் சொல்கிறேன்னா, அவங்களுக்கு தான் அந்த லெஃப்ட் ரைட் பிடிக்கும். இவங்க லெஃப்ட் ரைட் யார் இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. அதனால இப்போவே எனக்கு தெரியுது லெஃப்ட் ரைட் ஆயிடுச்சு அங்கே. ஆமாம், இன்னொன்று செஞ்சுருவோம். உங்களுக்கு ரொம்ப ஒரு கடினமான ஒன்று சொல்ல போகிறோம். அந்த ஃபேமிலிக்கு ஹெட்டாக ஒரு வாலண்டியர் வந்துடுவாங்க எங்களை மாதிரி. எல்லாம் நீங்கள் முடிஞ்சீங்க, அது வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. சரியா? ஆயப்பட்ட வீட்டில் அவங்க அவள் சடையை பிடிச்சி இருக்காத சொல்லுவாங்களா இல்லையா? இதெல்லாம் அவங்க சொல்கிறதுக்கு ஒருத்தர் இருப்பாங்க, அவங்க உங்களுக்கு நடுவில் இருப்பாங்க. அதனால் கிளாஸ் ரூம் ஸ்டைல் எங்கே வந்துடும். 2 மிக்ஸ்டாக தான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஓகேவா? இதெல்லாம் நீங்கள் எனக்கு கோஆப்ரேட் பண்ணணும். நிச்சயமாக இதில் வந்து கொஞ்சம் உங்களுக்கு டிஸ்கனெக்ட் இருக்கும், கொஞ்சம் சௌரிய குறைச்சல் இருக்குங்கிறது எனக்கு புரியுது. இப்போவே அங்கங்கே நான் பார்க்குறேன் பாடி லாங்குவேஜ் ரொம்ப டல்லாகிடுச்சு. சரியா? இருந்தாலும் வேறு வழி இல்லை, கொஞ்சம் நாங்கள் அப்பப்போ என்கரேஜ் பண்ணுவோம். அப்புறம் என்ன செய்வோம், நடுவில் சில கேம்ஸ் கொடுப்போம். அந்த கேம்ஸில் என்ன செய்வோம்னா 2 குரூப்பாக பிரிச்சுருவோம். அல்லது இப்போ ஒரு நான் நினைக்கிறேன் அநேகமாக இஃப் ஐ எம் ரைட் ஒரு 12 குரூப்பாக பிரிப்போம்னு நினைக்கிறேன். உங்களை 12 வாலண்டியர்ஸ் கொடுத்துருவோம். இது வந்து வெனியூவில் அங்கே போகும்போது உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு ஒரு வாலண்டியர் கொடுப்போம். உங்களுக்கு குளிக்கணும் கொள்ளணும், ஏதோ ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா கேர்ள்ஸு பாய்ஸ்க்குலாம் சப்போர்ட் பண்ணுறதுக்கான வாலண்டியர்ஸ் கொடுப்போம். அவங்க உங்களை எழுப்பி விடுவாங்க. ஏன்னா எல்லோரும் காலையில் தான் தூங்க ஆரம்பிப்போம். கரெக்டாக அவ்வளோ சீக்கிடுவார், அவ்வளோ காலையில் தூங்குதுன்னு அர்த்தம். சரி, உங்களை எழுப்பி விட்டு பவுடர்லாம் போட்டு இங்கே ஒன்றாந்து உட்கார வைக்கணும்ல, அப்போ அதுக்கு வந்து வாலண்டியர் வைப்பாங்க. அது வேறு வாலண்டியர், அது ஆம்பளை தான், பொம்பளை தான். பட் இது அப்படி இல்லை, இது ஆம்பளைங்க பொம்பளைங்க எல்லாருக்கும் ஆம்பளைங்களும் இருப்பாங்க பொம்பளைங்களும் இருப்பாங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வெனியூவில் வேறு குரூப்பு. சொல்லுங்கடா, ஏதாவது சொல்லணுமா?
இன்ட்ரோ கொடுக்கலையா? அது கொடுத்துறேன், கண்டிப்பாக கொடுத்துருவேன். ஏன்னா இந்த குரூப் பிரிச்சிட்டோம். 2 குரூப் பிரிக்க போகிறோம். ஒன்று வென்யூ இங்கே இருக்கிறதுக்கு, அது வந்து கேர்ள்ஸு பாய்ஸு ஜூனியர் சீனியர் அப்படின்னு புரிஞ்சுக்குவோம். ஓகே, அதுக்கு நடுவில் உங்களுக்கு ஒரு கேப்டன் மாதிரி நாங்கள் இருப்போம். ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் அனுபவிக்கணும் இது. அப்படி நைட்டும் என்ன பண்ணுவோம்னா பேருக்கு உங்களுக்கு சப்போர்ட் தான் இருப்போம். நீங்கள் ஜாலியாக இருக்கலாம், அங்கே வந்து லெஃப்ட் ரைட் வச்சுக்கலாம் நீங்கள், சரியா? ஆனால் பெண்கள் தனியாக ஆண்கள் தனியாக தான், சரியா? அது வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வாலண்டியர்ஸ் இருப்பாங்க, அது சப்போர்ட்டுக்கு. உங்களுக்கு ஏதாவது வேணும்னா நீங்கள் கேட்டுக்கலாம், ஒரு எமர்ஜென்சி அதுவா. அது தனியாக ஒரு குரூப் பிடிப்போம், அதுக்கு ஒரு வாலண்டியர் கொடுப்பாங்க. ஸோ ஒருத்தருக்கும் 2 ஆர்கனைசர். டே டயத்தில் வென்யூவில் ஒரு ஆர்கனைசர் இருப்பாங்க, உங்களுக்கு அவங்க கைடன்ஸ் கொடுப்பாங்க. நைட்டு ஒரு ஆர்கனைசர் இருப்பாங்க, சப்போர்ட் கொடுப்பாங்க. நீங்கள் எல்லாருமா சேர்ந்து நீங்கள் எப்படி வேணாலும் அதை கலந்துக்கலாம். அங்கே போய் குரூப்லாம் கிடையாது, எங்கே வேணாலும் எப்படி விளையாடலாம் கொள்ளலாம் எல்லாம் பண்ணலாம். இது ஒன்று. 3ஆவது குரூப் என்ன? இன்னொரு குரூப் இருக்குது, அது பெரிய குரூப். அது என்னென்னா 2ஆக பிரிச்சுவோம். நீயா நானா ஒரு வம்புக்கு ஒரு டாபிக் கொடுத்துருவோம். முடிஞ்ச அளவு சண்டை போடலாம். நீங்கள் ஏப்பா சண்டை போடலன்னு சிரிக்கிறியா? விவசாயத்துக்கு சிரிச்சியே சந்தோஷமா இருந்துச்சு, சண்டை போடுங்கன்னா அதுக்கு சிரி இல்லை, சண்டை போடுறதுக்கு சிரிக்கையில் என்ன அது நியாயம் இல்லாமல். சரி, இது வந்து ஒரு வளவு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவோம். அங்கே வந்து வளவில் வீட்டு ஆண்கள் பெண்கள் சேர்த்து 2ஆக பிரிச்சுருவோம். 1 2ன்னு சொல்லுவோம். அப்படி பிரிச்சுருவோம். பிரித்து 2 டீமு ஒரு டாபிக் கொடுத்துருவாங்க. பெரியவங்க ரொம்ப பேச மாட்டோம், பயப்படாதீங்க. நீங்கள் தான் பேசணும். வீடியோ எடுப்பாங்க, பார்த்துங்க, பேசுகிறது தான் பேசணும், சரியா? அதனால் உங்களுக்கு டாபிக் கொடுத்துருவாங்க. உதாரணமாக பெண்கள் வேலைக்கு போகலாம் அப்படின்னு ஒரு செட்டு, போகக்கூடாது அப்படின்னு ஒரு செட்டு, சரியா? அப்படி ஏதோ ஒரு டாபிக் நீங்களாம் நம்மளாம் பேசியே டாபிக் கொஞ்சம் ஜாலியாக பேசுவோம், சரியா? ஆனால் நமக்கு தேவையான விஷயங்களை வந்துடுற மாதிரி பேசுவோம். ஆச்சா, 3 குரூப் சொல்லியிருக்கேன். இந்த 3 குரூப்பு பிரிப்போம். இப்போ அடுத்தது அந்த 3 குரூப் பிரிச்சுட்டு நம்ம வந்து இந்த உறுதிமொழி ஒன்று இருக்குது. இதை வந்து பேரண்ட்ஸ்க்கெலாம் நாங்கள் அனுப்பிச்சிருந்தோம். எத்தனை பேர் அதை படிச்சிருப்பாங்கன்னு தெரியல. நம்ம எப்படி இன்றைக்கி வந்து இன்ட்ரோ கொடுத்தோமோ அது மாதிரி டெய்லி மார்னிங் நம்ம இந்த இடத்துல அசம்பிள் ஆன உடனே இந்த உறுதிமொழியை படிக்கணும். இந்த உறுதிமொழியை நம்மளை வாலண்டியரில் ஒருத்தர் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, படித்து முதல்ல சொல்லிடுவாங்க. அது என்னன்னு நீங்கள் புரிஞ்சுட்டுருவீங்க. ஒரு பையன் எனக்கு ஃபோன் பண்ணான், எல்லாம் சரிங்க, இந்த உறுதிமொழி எனக்கு சரிப்பட்டு வராதுங்க, அதனாலே நான் வரலைன்னா. ஏன்டா உனக்கு உறுதிமொழி சரிப்பட்டு வராதுன்னா, அதில் நாங்கள் என்ன எழுதியிருக்கோம், இந்த 2வது நகரத்தார் பெருமைகளை உணர்ந்து நம் சமூகத்திலே திருமணம் செய்வோங்கிறோம்ல, அதை அவனுக்கு பிடிக்கல. அவன் என்ன சொல்லிட்டான், அங்கிள் என்னால் பொய் சொல்ல முடியாதுண்ணா. நான் உறுதிமொழியானு சொல்ல சொன்னேன், பொய் சொல்லலானே, அதுதான் பொய்னா. அத்தாடி உன்னைய கொண்டாந்து வச்சு சரியாக வராதுடா, நீ அங்கேயே இரு சந்தோஷமா, என்ன பார்த்துக்கப்பா அப்படின்னு சொல்லியாச்சு, சரியா? இந்த இடத்த வந்து இதே நீங்கள் டிபேட் பண்ணலாம். என்ன நீங்கள் 2 செட்டாக பிரிச்சுக்கிட்டு, என்ன எங்கேயா கல்யாணம் பண்ணால் உனக்கு என்ன செட்டியாருங்கிறக்கா பாடாது வேலை பண்ணிக்கணுமா? நல்லா படித்த ஒரு பெரிய பணக்கார டாக்டர், நல்ல அறிவாளி அன்பாளி ஒரு கிறிஸ்டின் பண்ணக்கூடாதான்னு கேளுங்க, பேசுங்க, அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. அப்போ தான் உங்களுக்கு என்னன்னு தெரியும், ரைட்டா? அவ்வளோ சீரியஸாக போக வேண்டாம், காமெடியாக நீங்களே டாபிக் சூஸ் பண்ணிக்கிங்க, பேசிக்கிங்க, டைம் பாஸிங்க்கு தான். உங்களுக்குள்ள ஒரு நெட்வொர்க்கிங் வரணுங்கிறத தான் இந்த நீயா நான் வைக்கிறமே தவிர பெரிய அறிவெல்லாம் டெஸ்ட் பண்ணல. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன், நீங்கள் யாரும் பயப்படாதீங்க, இதுக்கெல்லாம் மார்க்கு கிடையாது. இங்கே யாரும் அறிவாளி முட்டாள்லாம் பிரிக்க மாட்டோம், சரியா? பிரில்லியன்ட்டு அப்படிலாம் செய்ய மாட்டோம், சரியா? இதை போய் அங்கே போய் அந்த பிள்ளை நல்ல பிள்ளை, இந்த பிள்ளை கெட்ட பிள்ளை அப்படிலாம் யாரும் சொல்ல மாட்டோம். வெரி ஷுவர், பயப்படாதீங்க, ஃப்ரீயாக இருக்கலாம். அதனால நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்புறம் ஏதாவது உங்களுக்கு தேவைன்னா வெக்கப்படாமல் அந்தந்த வாலண்டியர்ஸ்ட்டை கேளுங்க. நைட்டு நம்ம வென்யூக்கு போன பிறகு ஒரு தடவை வேணால் அப்பாட்டையோ அம்மாட்டையோ ஹாய் ஹலோ சொல்லிக்கலாம். நடுவில் தயவு செஞ்சு மொபைல் கொண்டாடாதீங்க. இப்போவே நான் பார்த்தேன் 2 மணி நேரம் மொபைல் வச்சுருக்கான். ஒரு குழந்தை மொபைலில் தான் பார்த்துட்டு வர, அந்த 5 கேள்வி அவளுக்கு மறந்துருச்சு, பிட்டு வச்சுருக்கான். பிட்டுன்னு தெரியுமா? நாங்கள் சொன்ன காலத்துலேருந்து பிட்டு நெய்யருக்கு போல இருக்குது. அங்கே பிட்டு பார்த்துட்டே வரா 1 2 3 4. அவள் தான் தப்பு பண்ணுறான். ஒன்று இத்தினோண்டு வந்து கடவுள்னு சொல்லிட்டு ஒரு போயிடுச்சு. அதனால சொல்லணுமா? ஏதாவது கை காட்டினேன், ஒன்றும் இல்லையா? சரி, ஓகே, ரைட். திடீர்னு எதுவும்னா கையை காட்டுங்க. என்ன நீ வாட பேசிக்கிட்டே இருக்க, உங்களுக்கு ஒன்றுமே புரியல, கொஞ்சம் நிறுத்து அப்படின்னு நினைச்சு நான் நிறுத்திடுவேன். கண்டிப்பாக நிறுத்திட்டு நான் ஓடியே போயிடுவேன். ஏன்னா நிறைய பேர் இப்போ அந்த பக்கம் பெரிய உள்ள சொல்லிட்டா, நீ பேசிக்கிட்டே இருக்க, இந்த மைக்கை கொடுக்கக்கூடாது, அதனால எனக்கு மைக் தர மாட்டாங்க, சரியா? நீங்கள் வந்து சொல்லுங்கள், நான் வந்து பேசுகிறது எங்கேயாவது உங்களுக்கு சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அந்த கொடுமை மட்டும் பண்ணாதீங்க. கையை தூக்கிறேங்க, நானே நிறுத்திடுறேன். அவள் கையை தூக்கணும்னு பயந்துட்டேன் நான். நீ அவள் கையை தூக்க மாட்டேன், சாப்பிட கூட தூக்க மாட்டேன், சரியா? ஓகே, ஸோ பேக் டு த பாயிண்ட்.
குரூப் பிரிக்கிறோம், அதிலெல்லாம் உடன்பாடு தானே, வேற வழி இல்லை, சும்மா கேட்குறேன், இல்லைனாலும் அப்படி தானே வச்சுங்க. சரியா? ஆனால் ஒரு இடத்துல சாய்ஸ் இருக்குது. நைட்டு வந்து நீங்கள் அந்த டாபிக் தகுந்த மாதிரி நீங்கள் ஒன்று ரெண்டு மாறிக்கலாம். நீயா நானில் மட்டும் நீங்கள் டாபிக் தகுந்த மாதிரி மாறிக்கலாம். சரியா? ஓகே. இப்போ நம்ம வந்து மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன். நம்ம இன்ட்ரொடக்ஷன் முடிச்சிட்டோம், ரைட்? இப்போ சூப்பர் வந்துருச்சானே, சிறப்பா, ரைட். நம்ம எல்லோரும் என்ன பண்ணோம், நமக்கு எப்போவுமே அமைதி நம்ம கூட பிறந்தது, திருன்னு ஓடுவோம். சரியா? இன்னொருத்தர் பிடிச்சிட்டோம்னா சந்தோஷமாக இருக்கும். நான் இல்லைன்றோம். இதெல்லாம் ஆயாப்பட்டால் நடக்கும். பல்லெல்லாம் உடைய எங்களுக்கு அந்த காலத்தில் யாருக்குமே பல்லு உடையல. நாங்கள்லாம் 10 பேர் இருந்தால் 8 பேர் பல்லு உடைஞ்சிருவோம். ஏன்னா திண்ணையில் விடுவோம், தூளில் முட்டிக்குவோம், என்ன பண்ணுவோம், எல்லாம் பிடிச்சி தள்ளி விட்டுருவோம், எல்லாம் பண்ணுவோம். நீங்கள் அந்த மாதிரி அமைதியாக போய் கீழே நம்ம சூப்பு சாப்பிடுவோம். சூப் சாப்பிட்டுட்டு அதுக்குள்ளே நாங்கள் இந்த குரூப் கிடைக்காதுங்கிறாங்க, கொஞ்சம் பிரேக்ஃபாஸ்ட் கூட போட்டோம். அதுவே கொஞ்சம் எங்களுக்கு எஸ்டிமேஷன் போட தெரியல. ஒரு வருஷமுமே குழந்தைங்களுக்கும் வாலண்டியர்ஸ்க்கும் நம்பர் தெரியறதுனால நாங்கள் பண்ணிடுறோம். ஒரு 10% 20% கூட போடுறோம் அது டிஃபனுக்கு. அதே மாதிரி இந்த லஞ்சுக்குமே வந்து நாங்கள் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் கொஞ்சம் லாஸ்ட்டு வரும்போது 1-2 மிஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. இது வந்து ஃபுட்டை பொறுத்தவரையும் சொல்கிறேன். குழந்தைங்களை விட்டுட்டு நீங்கள் போகலாம், திருப்பி 29th ஆஃப்டர்நூனுக்கு மேலே வந்துட்டு கூட்டிகிட்டு போகலாங்கிறது தான் நம்ம பிளான் படி உள்ள ஒரு ரூல். சரியா? அதான் ரெகுலேஷன். இப்போ ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்காங்க, கொஞ்சம் இருந்துட்டு சாயந்தரம் போகிறோன்னா அது போகலாம். சரியா? பட் நார்மலாக மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டோடு தான் நாங்கள் எதிர்பார்த்துருக்கோம். அதுக்காக நான் மத்தியானம் சாப்பிட வேண்டாம்னு நான் சொல்லலை. நம்ம இருக்கிறத நம்ம எல்லோரும் சாப்பிடுவோம், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாயந்தரம் ஒரு இன்ட்ரொடக்ஷன் இருக்குது, ஒரு பேச்சாளர் பேசுகிறாங்க. ராமநாதன் சொல்லுவோம், தேவட் ராமநாதன் சொல்லுவோம். அசத்த போவது யார், கலக்க போவது யாரெல்லாம் பேசினார் டிவியில். அவர் வந்து இந்த ஆயாப்பட்ட வெடி எதுக்கு நடத்துகிறோம் அப்படிங்கிற ஒரு அறிமுகம் பேசுவார். அது வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் ஜாலியாக இருக்கும். அது ஒரு 1 hour இருக்குது, 5 o'clock. அது வரையும் இருந்து பார்த்துட்டு போகிறோன்னா தாராளமாக போகலாம். நான் ஒன்று சொல்கிறேன், நம்ம இருக்கிறத எல்லோரும் சேர்ந்து சாப்பிடுவோம். 10 நேரம் சமயக்காரர்களில் சொல்லி எதாவது பண்ண சொல்லுவோம். ஆனால் நம்ம எஸ்டிமேஷனில் நாங்கள் அதை போடலை, அவ்வளோதான் நான் சொல்கிறேன். சரியா? நல்லா இருங்க, என்ஜாய் பண்ணுங்கள். தேவட் ராமநாதன் வந்து அறிமுகம் பேசுகிறோம், இருந்துட்டு நீங்கள் ஊருக்கு போக முடியும்னா நல்லா போகலாம் பேரண்ட்ஸு. பட் இதுக்கப்புறம் இன்றைக்கி அப்புறம் இந்த சாயந்தரத்துக்கு அப்புறம் பேரண்ட்ஸ் நாட் அலௌடு, பார்க்க முடியாது. 29th ஆஃப்டர்நூனுக்கு மேலே தான் நீங்கள் வந்து பார்க்க முடியும். அப்போ ஃபீட்பேக் கேட்போம். அப்போ நீங்கள் இதே மாதிரி இருந்தீங்கன்னா இந்த குழந்தைங்க என்ன இது வரையும் பார்த்தாங்கன்னா அவங்களும் சொல்லுவாங்க, நாங்களும் சொல்லுவோம். சரியா? ஓகே, நம்ம போய் சூப் சாப்பிடுவோம். தேங்க்யூ. பண்ண ப்ரோக்ராம்ஸ் பண்ணும்போது நீங்கள் கலந்துக்கிறதுக்காக அந்த குரூப் பிரிச்சிருக்கிறோம். அது ஆயாப்பத்தோட கான்செப்ட். ஓகே, அடுத்தது அந்த குரூப் பிரித்த உடனே உறுதிமொழி அப்படின்னு இந்த எழுதியிருக்கோம். இதெல்லாம் நீங்கள் டெய்லி படிக்கணும். ஏன்னா இதெல்லாம் நீங்கள் செய்யணும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்பட்றோம். நாங்கள் செய்ய முயற்சி பண்ணோம், எவ்வளோ பண்ணோம்னு தெரியல, பண்ணிக்கிட்டே இருக்கோம். பட் நீங்கள் கட்டாயம் இதை செய்யணும், அப்போ தான் எதிர்காலம் நல்லா இருக்கும்னு நினச்சி அதை எழுதியிருக்கோம். அதை இப்போ அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நான் ஆக்சுவலாக சொன்னது வந்து அந்த குரூப் பிரித்த பிறகு அதை சொல்லலான்னு பார்த்தோம். இப்போ அந்த குரூப் பிரிக்கிறது எதை வச்சு செஞ்சுக்கிட்டே இருக்காங்க, என்ன மந்திரம் தெரியல. இந்த 2 பையங்க போய் வேறு அவங்கள்ட்ட எதோ பேசினாங்க, அதனால என்ன இன்ஃப்ளூயன்ஸ் நடக்குதுன்னு தெரியல. குரூப் பிரிக்கிறவங்க தே ஆர் டேக்கிங் சம் டைம். ஓகே, லெட் தம் டேக் தேர் ஓன் டைம். இப்போ வந்து உறுதிமொழியை நம்ம விசாலாட்சி நித்யா. ஆனால் ஆயாப்பத்தாள் முகாம் உறுதிமொழியோடு இப்பொழுது ஆரம்பமாக உள்ளது. ஆகவே இறைவணக்க பாடலை பாடும்போது அதுவரை மட்டும் அவரவர் இடத்தில் அமைதியாக எழுந்து நின்று பிறகு அமருமாறு கேட்டுக்கொள்கிறேன். பொழி இழுப்பை சூழ
வீடு நகரத்தார் கலாச்சார விழிப்புணர்வு முகாமை நாடு. கொஞ்சம் தமிழ் போல் நம் குழந்தைகள் எல்லாம் ஜொலிக்கும் அவள் அருளால் வாழியவே என்று உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வருக வருக என வரவேற்று மகிழ்கிறார்கள் நம் ஆயா அப்பத்தாவிட கலாச்சார விழிப்புணர்வு முகாம் குழுவினர். அனைவரையும் வரவேற்போமா? நீங்களே உங்களுக்கு கிளாப் பண்ணிக்கலாம். இப்போ காலையிலிருந்து மதியமானாலும் எவ்வளவு அலைச்சலோடு இருந்தா கூட உங்க முகம் மலர்வு ஒரு அழகான தாமரை பூ பூத்திருக்கும் அல்லவா? அந்த மாதிரி இருக்க நீங்க இருக்கிறது எல்லாமே இந்த நேரம் இந்த வெயில் இது எதுவுமே உங்களை பாதிக்கல. அவ்வளோ அழகா இருக்கீங்க. இந்த அழகான புன்சிரிப்புடன் உங்களுடைய புத்துணர்வோடு இந்த முகாமை உறுதிமொழியை ஆரம்பிப்போமா? ஆயா அப்பத்தாள் வீடு கலாச்சார விழிப்புணர்வு முகாமில் பங்கு பெறும் இளைஞர்களாகிய நாங்கள் ஒரே குடும்பமாக ஒற்றுமையாக மகிழ்ச்சியாக எந்த நாளும் அன்புடன் பழகிக்கொள்வோம். இதை நாங்கள் நைட்டே பஸ்ஸில் பார்த்துட்டோம். எல்லாம் பஸ்லேயே சூப்பராக பழகிட்டீங்க. காலையில் வந்தோம் அவ்வளோ சூப்பராக குரூப் வாரியாக பிரித்து உட்காந்து ஆம்பளை பிள்ளைங்க கொஞ்சமாக இருந்தால் கூட அவங்க சவுண்ட் பயங்கரமாக இருந்தது. அதுக்குள்ளே எல்லாருமே இன்ட்ரோடக்ஷன் ஆகிட்டீங்கல்ல, குடும்பமாக இருக்க பழகிட்டீங்க. நமது நகரத்தார் பெருமைகளை உணர்ந்து நம் சமூக வளர்ச்சிக்கு உறுதுணையாக நம் சமூகத்திலேயே திருமணம் செய்து கொள்வோம். இந்த விளக்கத்தை ராக்கப்பண்ண சொன்னாங்க, ஒரு பையன் அந்த மாதிரி சொன்னாங்க. ஆனால் இங்கே வந்திருக்கோங்க நம்ம யாருமே இந்த விதியிலேருந்து நாங்கள் தவற மாட்டோன்னே. அதுக்கு நாங்கள் இன்னைக்கு உறுதிமொழி கொடுக்குறோம். கரெக்டானே? கொடுக்குறோன்னா கை தட்டுங்க. நம்மளுடைய நகரத்தார் சமூகத்தின் பண்பாடையும் கலாச்சாரத்தையும் நாம் கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும். நம்மளோடது அவ்வளவு சிறந்த சமூகம். இது 5 நாளும் உங்களுக்கு அதை தான் சொல்லித்தர போகிறோம். இப்போ உன்னோட அம்மா கிட்ட போய் அந்த அம்மா சிறந்தவங்கன்னா நீ ஒத்துப்பியா? என்ன இருந்தாலும் என்னோட அம்மா தானே சிறந்தவங்கன்னு சொல்லுவோம். எல்லா அம்மாவும் சிறந்தவர்கள் தான். ஆனால் அவர்களுக்கு அவர்களோட தாய் சிறந்த தாய் இல்லையா? அது மாதிரி நம்மளுடைய சமூகம் நமக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்தது. கண்டிப்பாக அண்ணன் இன்னைக்கு இங்கே வந்திருக்க பிள்ளைகளாகிய நாங்கள் வந்திருக்க வாலண்டியர்ஸோட பிள்ளைகள் எல்லாரும் இந்த 2வது விதிமுறைக்கு கண்டிப்பாக கட்டுப்பட்டு நமது சமூகத்திலேயே திருமணம் செய்து கொள்வோம். திருமணமான பின் ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்தி மகிழ்ச்சியுடன் குடும்பமாக வாழ்வோம். கருத்து வேறுபாடு ஏற்பட்டால் எங்களுக்குள்ளேயே தீர்வு காண்பதன் மூலம் விவாகரத்து என்பதை தவிர்த்து அன்புடன் வாழ்வோம். இது நான் படிக்கும் போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதோட விளக்கம் அடுத்தடுத்து சொல்லுவோம், சரியா? இதை இப்பவே சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். அடுத்த ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விளக்கம் சொல்லுவோம், அப்ப கேட்போம். சகோதர உணர்வோடும் விட்டு கொடுக்கும் மனப்பான்மையோடும் எமது பிரச்சனைகளுக்கு எங்கள் பெரியவர்களின் ஆதரவுடன் எங்களுக்குள்ளேயே தீர்வு காண்போம். இல்லை எதுவும் டவுட் இருக்கா? இல்லை, புரியுதா? எப்போதுமே சகோதர உணர்வோடு இருக்கணும், விட்டு கொடுக்கணும், அது ரொம்ப முக்கியம். பெரியவர்கள் ஆதரவோடு எங்களுக்குள்ளேயே தீர்வு காண்போம். எங்கள் மீது பாசமும் அன்பும் காட்டி எங்களை வளர்த்த பெற்றோரை பெரியவர்களை மதித்து அவர்களின் வயதான காலத்தில் அவர்களுக்கு உறுதுணையான அன்புடன் ஆதரவாக இருப்போம். இன்னைக்கு நம்ம பேரண்ட்ஸ் நமக்கு எல்லாமே செய்தாங்க, அது அவங்களோட கடமைன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுவோம். நீ உங்கள் கடமை தான், நீங்கள் என்னை படிக்க வைக்கிறது, எனக்கு வாங்கி தரோம், அதெல்லாம் உங்கள் கடமைன்னு சொல்கிறோம். ஆனால் நம்ம பெரியவர்களான பிறகு அவங்கள பார்த்துக்கிறது யாரோட கடமைமா? யாரோட கடமை? சத்தமே வரலையே, நம்மளோட கடமை தானே. அப்போ அவங்களை முதியோர் இடத்துலலாம் விடுவோமா? நம்மளோட கூட வச்சு அவங்க எப்படி நம்மளை பார்த்துக்கிட்டாங்களோ அதை விட சிறப்பான இடத்துல நம்ம அவங்கள வச்சு பார்த்துக்கணும். நேரங்களை ஏற்படுத்தி கொண்டு எங்கள் பூர்வீக ஊர்களில் நடைபெறும் விழாக்களில் மற்றும் சுக துக்க நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வோம். நமக்கு எப்பதான் டைம் இருக்கோ, எப்போ கேட்டாலும் ஊருக்கு வரலாம். ஐயோ நானும் வரலாமா, சும்மாவே எக்ஸாம் இருக்கு. எக்ஸாமே இல்லை, சும்மா சொல்லி வைப்பேன். என்ன பேரண்ட்ஸ் கற்றுக்கிறது, ஏன்னா இப்போ வேறு டெய்லி தான் எக்ஸாம் வைக்கிறாங்கல்ல, அதனால தெரியாது. எக்ஸாம் இருக்கு, ஃப்ரெண்ட்ஸோட அங்கே போனோம் இங்கே போனோம் அதை சொல்லிட்டு விட்டுட்டு வந்துடுறாங்க. இவங்களால கேட்க முடியலன்னு விட்டுட்டு வந்துடுறாங்க. ஆனால் அப்படி இல்லை, ஒவ்வொரு தடவையும் நம்ம ஊர்களில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வாக இருந்தாலும் நம்ம போனாதான் தெரியும் இன்னென்ன நடக்குது. அப்போதான் நம்மளோட சிறப்பு நமக்கு தெரியும். நம்ம சென்னை ஃப்ரெண்ட்ஸோடய இருக்கும் போது அவங்களோட பழக்கம் தான் நமக்கு வருது. நமக்கு எப்போ சான்ஸ் கிடைக்குதோ நம்ம ஊருக்கு பழகும் போது தான் நம்ம சமூகம் எப்படிப்பட்டது, எவ்வளவு பெருமைக்குரியது நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதனால இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரும்
வரும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் வீணாக்காமல் அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். சரியா? பயன்படுத்திக்கிறீங்களா? வருடம் ஒரு முறையாவது குலதெய்வ கோயிலுக்கு சென்று வழிபட வேண்டும். குலதெய்வ கோயில் கேட்டோம்ல, குலதெய்வம் அதாவது கோவில் வேற, குலதெய்வம் வேற. கோயில் 9 பிரிவு, குலதெய்வம்ங்கிறது வேற. 9 பிரிவு தெரியுமா யாருக்காவது? கோவில் தெரியுமா? சூப்பர், வாங்க வாங்க. மாத்தூர், இரணியூர், வைரவப்பட்டி, பிள்ளையார்பட்டி, நாட்டுக்கோட்டை நகரத்தாரின் பெருமைகளை அறிவோமே, நாடு வீடும் வளம் பெறவே நல்ல தமிழ் பயிவோமே. நாட்டுக்கோட்டை நகரத்தாரின் பெருமைகளை அறிவோமே, நாடு வீடும் வளம் பெறவே நல்ல தமிழ் பயிவோமே. மாத்தூர், இரணியூர், வைரவம்பட்டி, வளர்பிள்ளையார் பட்டியுடன் வேளங்குடி, சூரக்குடி, வளநேமம் கோவிலுடன் இழுப்பக்குடி, இளையாத்தங்குடி என்ற 9 கோவிலும், இழுப்பக்குடி, இளையாத்தங்குடி என்ற 9 கோவிலும் நகரத்தாரை வழிநடத்தும் பெருமைகளை அறிவோமே. நாட்டுக்கோட்டை நகரத்தாரின் பெருமைகளை அறிவோமே, நாடு வீடும் வளம் பெறவே நல்ல தமிழ் பயிவோமே. நன்று, மிக சிறப்பு, வாழ்த்துக்கள் அம்மா. உன்னோட பேர் என்ன? விசாலாட்சி. வாழ்த்துக்கள். ஒக்கூர்ல விசாலாட்சி, ரொம்ப நன்றி, நல்லா பாடுனீங்க. பார்த்தீங்களா, அவங்களுக்கு எது இன்ட்ரெஸ்டோ இப்போ நம்ம கற்றுக்கணும்னு நினைக்கிறோம். இப்போ ஒரு வரவங்களாம் பிள்ளைங்களை கேட்டேன் கோயில் என்னன்னா தெரியல அப்படின்னு, சரி அப்பா அம்மாட்ட கேட்டு கற்றுக்கங்க. ஆனால் அதை ஞாபகம் வச்சுக்க முடியலன்னு சொல்கிறாங்க. ஒரு பிள்ளைய அம்மா கிட்ட கொடுத்து நோட்டில் எழுதித்தாங்கிறாங்க. ஆனால் நீங்கள் எவ்வளோ படிக்கிறீங்க, எவ்வளோ எக்ஸாம்ஸ் எழுதுறீங்க, எல்லாத்தையும் சென்டம் எடுக்கிறீங்க, ஆனால் நம்மளோட கோயில் அவங்களுக்கு தெரிஞ்சுக்கல. ஏன்னா அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் பாட்டில் இருக்குது. அந்த பாட்டாக பாட சொன்னால் அவள் பாடிடுறேன்னு சொல்கிறாள். அப்போ நமக்கு எது நமக்கு பிடிக்குமோ அந்த வழியில் நம்ம அதை பயிலும்போது அது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. ரொம்ப அழகாக பாடுங்க. அடுத்தது, எங்கள் தேவைகளுக்கு மிஞ்சிய நேரம், உழைப்பு மற்றும் பொருள் ஆகியவற்றை நாங்கள் பிறந்த சமூகம் மற்றும் பூர்வீக ஊரின் வளர்ச்சிக்கு தந்து உதவுவோம். நமக்கு எப்பெல்லாம் நேரம் இருக்கோ, உழைப்பு இருக்கோ மற்றும் பொருள் எல்லாத்தையும் நம்ம, அதாவது பொருள் கொடுத்து தான் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுங்கிறதுல, நம்மளோட நேரம் மிக முக்கியமானது. கிடைக்கிறது தெரியாது. இன்னைக்கு இந்த டைம் படிச்சுனா நாளைக்கு அது கிடைக்காது. இந்த டைமையும் நான் சமூகத்துக்காக ஹெல்ப் பண்ணுறேங்கிறது மிக சிறந்தது. இந்த 8 பாயிண்ட்ல இந்த 7 பாயிண்ட்டையும் நீங்கள் கரெக்டாக உங்களுடைய வாழ்க்கையில் பயன்படுத்தியிருந்தீங்கன்னா, 8ஆவதாக இருக்கு இல்லையா, மிஞ்சிய நேரம், உழைப்பு மற்றும் பொருள் ஆகியவற்றை நாங்கள் பிறந்த சமூகம் மற்றும் பூர்வீக ஊரின் வளர்ச்சிக்கு தந்து உதவும். அதற்கு நம்ம எடுத்துக்காட்டா நம்ம கண்முன்னே நிற்கிறாங்க நம்ம ராக்கப்பண்ணன். அவங்க இந்த ஆயாப்பட்டா முகாமை நடத்தினால தான் நம்ம இந்த பயன் பெறுவோம் இல்லையா. அதாவது எத்தனையோ பிள்ளைகள் ஊர்ல இருக்காங்க, உங்க வயதுக்கு இருக்காங்க, அவங்களுக்கு கிடைக்காத இந்த அரிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. அப்ப நம்ம எல்லாம் எவ்வளவு கொடுத்து வைத்தவர்கள் தானே. எடுத்து வைத்து பிறந்தாலும் கொடுத்து வைத்து பிறக்க வேண்டும் என்று சொல்வார்கள் அல்லவா. அவ்வாறு இன்றைக்கு வந்திருக்கின்ற உங்கள் செல்வங்கள் அனைவரும், அனைத்து குழந்தைகளும் கொடுத்து வைத்தவர்கள். இந்த ராக்கப்பண்ணன் நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணி உங்கள் அனைவருக்கும் இந்த விழிப்புணர்வு முகாமின் மூலமாக நம்ம சமூகத்தை பற்றி சொல்ல போறாங்க. அப்ப அவங்களுக்கும் ஒரு பெரிய நன்றி பாராட்டுதலாக மேற்கூறிய அனைத்தையும் எங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்போம் என்று நாங்கள் மனப்பூர்வமாக உறுதி செய்து கொள்கிறோம். ஓகேவா? கண்டிப்பா அது செய்வோமா? செய்வோம்னு ராக்கப்பண்ணன் சொல்லிடுவோமா? கண்டிப்பா நீங்க எங்களை கூப்பிட்டு இந்த முகாமை எங்களுக்காக ஏற்பாடு செய்து எங்களுடைய வளர்ச்சிக்கு உதவ உங்களுக்கு அனைவருக்கும் கண்டிப்பாக நாங்கள் உறுதிமொழி கூறுறோம். நாங்கள் இந்த விதிமுறைகளை கண்டிப்பாக பின்பற்றுவோம் என்று. அக்கா, அண்ணன், தம்பி, ஆச்சி, அண்ணன், தம்பி யாராவது சொல்லியிருந்தாங்கன்னா விட்டுருங்க. புதுசாக வர்றவங்களுக்கு இந்த ஆயாப்பத்தா வீடில் என்ன நடக்கும் அப்படின்னு ஏதாவது ஐடியா இருக்கா? ஆயாப்பத்தா வீடு இப்படி தான் இருக்கும்,
அங்கே போனால் இதுதான் சொல்லி தரப்போகிறாங்க அல்லது இப்படி தான் இருக்கும்னு நான் நினச்சி வந்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு எதாவது பிரியப்படுறீங்களா? யாராவது ரைஸ் ஒரு ஹேண்ட் அட் டைம். இல்லை, யாருமே எதிர்பார்க்கல. என்ன நினச்ச? இன்னொரு மைக் இருக்குல்ல. நகரத்தார் கலாச்சாரத்தை பற்றி கற்றுக்கணும். நகரத்தார் கலாச்சாரம்னா என்ன? தெரிஞ்சவரே சொல்லி தெரியலன்னா பரவாயில்ல. ஓகே, குட். நகரத்தார் கலாச்சாரத்தை பற்றி நம்ம கலாச்சாரம் நம்மளோட திருமணம் பண்ணையில் நம்ம எப்படி பண்ணுவோம், அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் கற்றுக்கலாம். அவங்க எப்படி பண்ணுவோம். சரி, அதாவது சடங்குகள், திருமணம் போன்ற நல்ல நிகழ்ச்சிகளோட நகரத்தார் சடங்குகள் என்னன்னு தெரிஞ்சுக்கலான்னு வந்திருக்கிறேன். ஓகே, நம்ம எந்த மாதிரி கோலம், நம்ம எப்படி இருக்கணும், அந்த மாதிரி கோலம் போடுற நகரத்தார் கோலங்கள்லாம் எப்படி போடுறது தெரிஞ்சுக்கலாம். எப்படி இருந்து நடந்துக்கணும் அப்படிங்கிறத, எப்படி பிஹேவ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லணும். சரி, குட். வேற வாங்க. ஜாலியாக இருக்கும். ஜாலியாக இருக்கும். ஃப்யூச்சரில் எப்படி தனியாக இருக்கலாம்னு கற்றுக்கிறது. தனியாக இருக்கணும். தனியாக இருக்கிறது என்ன? அம்மா அம்மா மனைவியெல்லாம் வேண்டாமா? இல்லை நீ உங்கள் பேச்சுலர் பேச்சுலராக எப்படி தம்பி என்ன சொல்ல வரான்னு தெரியுமா? அப்பா அம்மாவை டிபெண்ட் பண்ணி இல்லாமல் தானாக எப்படி தன்னம்பிக்கையோடு இருக்கிறேன்னு தெரிஞ்சுக்க வந்திருக்கேன். ஃபென்டாஸ்டிக், சூப்பர், அழகாக சொல்கிறேன். அழகாக அழகு. வேற என்ன எதிர்பார்க்குற? கண்டிப்பாக நீ ஜாலியாக. ட்ரெடிஷன்ஸ்னால் என்ன? ரைட், சொல்லு, ட்ரை பண்ணு. அவங்க என்னென்ன பண்ணுவாங்க, இருப்பாங்க. எக்ஸலண்ட், எக்ஸலண்ட். ட்ரெடிஷனுக்கு வந்து இதோட ஈஸியாக ஒரு டெஃபினேஷன் சொல்ல முடியாது. ரொம்ப அழகாக சொன்னான். அவங்க என்னென்ன பண்ணாங்க, எப்படி இருந்தாங்க, அதை தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு பிடிச்சா நான் அப்படி இருக்கிறேன். அதானே ட்ரெண்டு, அதானே ட்ரெடிஷன். எக்ஸலண்ட். வேற என்ன? ஓகே, அடுத்தது வேற சொல்லுங்க. அப்படியே கொடுங்க மைக்கா, தம்பியில கொடுங்க. நகரத்தார்னா புள்ளினா என்னன்ட்டு கற்றுக்கலான்னு வந்தேன். நகரத்தார் எப்படி அமைப்பு, புள்ளின்னா என்ன, கோவில்னா என்ன, குடும்பம் என்ன பேசுவோம். அப்புறம் கண்டிப்பாக உண்டு. வேற வேற ஏதாவது வச்சிருக்கியா? கொடுங்க. வேற சும்மா கேளுங்க தம்பி. சும்மா சினிமா பார்க்கறது கூட சொல்லுங்க, கிரிக்கெட் விளையாடுறதுன்னு சொல்லுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. வாங்க. சின்ன பசங்க டக்கு டக்குன்னு சொல்றாங்க, பெரிய பசங்க வைக்கப்படுறாங்களா இல்லை வேண்டாம்னு நினைக்கிறாங்களா? சொல்லுப்பா. டிசிப்ளின் எப்படி பிஹேவ் பண்ணணும். டிசிப்ளின் எப்படி பிஹேவ் பண்ணுவோம்? யார்? செட்டியாருங்களா இல்லை பொதுவாக மனிதர்களா? செட்டியாருங்க எப்படி பிஹேவ் பண்ணுவோம்? செட்டியாருங்கள்கிட்ட என்ன டிசிப்ளின் வச்சுருக்கிறோம் பேசுவோம், நிச்சயமாக பேசுவோம். அப்புறம் நெக்ஸ்ட் அப்படி கொடுங்க. பேசு. எங்களோடது ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி. எங்களோடது நிறைய பண்ணுவாங்க. ராமாயணம் வருஷம் 8 நாள் படிப்போம். அது ஏன் பண்றாங்க? எக்ஸலென்ட். அதாவது ஜாயிண்ட் ஃபேமிலியா ஏன் இருக்காங்க? எதுக்காக ராமாயணம் படிக்கிறாங்க? ராமாயணம் படிக்கிறாங்க, நடு வீட்டு கோலம் போடுறது, நிறைய சடங்கு பண்றாங்க. அது ஏன்? அந்த சடங்கு, அதோட அர்த்தம், அதோட ரீசன். ஓகே, சடங்குகளின் அர்த்தம் தெரிஞ்சுக்கோங்க. வெரி குட், சூப்பர். அப்புறம் அப்படி கொடுங்க. வேற என்ன நீங்களே சொல்லலாம். உங்களுக்கு இருந்துச்சுன்னா சொல்லுங்க, நான் பாஸ் பண்ணல, அவசரப்படல. நீங்க சொல்லுங்க, 4-5 எதிர்பார்ப்பு இருந்தால் சொல்லுங்க. அவ்வளோதானே? சடங்குகளும் நியூ திங்ஸ் அப்படின்னா ஜென்ரல். நியூ ஃப்ரெண்ட்ஸ், நெட்வொர்க்கிங். சூப்பர், வெரி குட், ரைட். அப்புறம் வெளிக்கொடுங்க, வெளிக்கொடுங்க. நம்ம எப்படி தோன்றணும், எதுக்காக இதெல்லாம் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் எடுத்துகிட்டு போகணும், இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறதுக்கான ரீசன். ஓகே, என்னென்ன நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வரை எடுத்துகிட்டு போனால் அதுக்கு என்ன ரீசன் பிஹைண்ட்? சரி, பேசுவோம். அப்புறம் வேற அங்கிட்டலாம் சீனியர்ஸ்லாம் என்ன நினைக்கிறீங்க? கொடுங்க. இளங்கன்று பயமறியாதுன்னு சின்ன பிள்ளைங்க பேசுகிறாங்க, பெரியவங்க அமைதியாக இருக்கும். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கணும். சூப்பர் சூப்பர், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க கண்டிப்பாக. ஆயா பட்டவர்களில் தானே என்ன பண்ண, எங்கள் ஆயா வீடு, சின்ன ஆயா வீடு, பெரிய ஆயா வீடு, சின்ன பாட்டி வீடு, பெரிய பாட்டி வீடு, பாட்டி வீடு, அதெல்லாம் இப்போ இல்லாமல் போச்சு. மறுபடியும் திருப்பி வரும். அட்லீஸ்ட் நம்ம இப்படியாவது ஒன்று உருவாக்குவோம். சூப்பர், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. அப்புறம் மெமரிஸ் ஸ்வீட் மெமரிஸ். இந்த 5 நாள் நல்ல நினைவுகளை சுமந்துட்டு போக நினைக்கிறேன். எக்ஸலண்ட் எக்ஸலண்ட், உனக்கு நல்ல நினைவுகள் கிடைக்கும். பேசு. பாஸ் பண்ணி சும்மா சொல்லுங்க. அந்த பையன் சொன்ன மாதிரி ஜாலியாக இருக்கும்னு சொல்லுங்க. என்ன நல்லா சொன்னேன். சொல்லு. எல்லாரோடையும் சேர்ந்து எப்படி பழகணும், புது இன்ட்ராக்ஷன்ஸ் எப்படி, பெரியவங்களோட எப்படி பேசணும். இப்போ இங்கே 10th 12th அண்ணா இருக்காங்க, எத்தனையோ பேர் இருக்காங்க.
எப்படி அவங்கள்ட்ட பேசி என்னென்ன புது இன்ஃபர்மேஷன் கற்றுக்கலாம், நம்ம லைஃப்க்கு எதுக்கு தேவைப்படும், அந்த மாதிரி விஷயம் கற்றுக்கு நான் இங்கே வரேன். எக்ஸலண்ட் எக்ஸலண்ட் எக்ஸலண்ட். அதாவது பெரியவங்ககிட்ட எப்படி பேசுறது, எப்படி நடந்துக்கிறது, நகரத்தார்கள் அதை எப்படி பழக்கப்படுத்தி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். நிச்சயம் தெரிஞ்சுக்கலாம்ப்பா. கரெக்ட், குட். வேற யாரும்? ஊருக்கு போனால் 60-70 பேர் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம், ஜாலியாக இருக்கும்னு நான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு தான் மெயினாக வந்தேன். எக்ஸலண்ட் எக்ஸலண்ட். பிடிச்சிருக்கு, அவதான் நான் சொல்கிறேன். அது சரிதான், பிடிச்சிருக்கும். சில பேருக்கு சொல்ல தயங்குவோம், ஆனால் நல்லா இருக்கு. சொன்ன மாதிரி அதுக்கு காரணம் வந்து பாப்பா அப்போல்லாம் வந்து 10 பிள்ளை ஆச்சு 8 பிள்ளை ஆச்சுன்னா சொல்லுவாங்க. பெரிய குடும்பமாக இருந்தோம், நிறைய பேர் இருந்தோம், பெரியாங்க சின்னாயா எல்லோரும் இருந்தோம், அதெல்லாம் நிறைய பேர் இருந்தாங்க. அதை உருவாக்கணுங்கிறது தான் இது. எல்லா ஃப்ரெண்ட்ஸோடய சேர்ந்து இருக்கலாம். சொல்லுவாங்க. எனக்கு ஆக்சுவலி எங்களோட அந்த சொந்தக்காரங்க அந்த முறை அது தெரியாது, அது கற்றுக்கிறதுக்காக. வெரி குட். உறவு இல்லை, 2 உறவு முறைகள் மட்டும் தெரிஞ்சுக்கணும். யார் யார் என்னென்ன உறவு சொல்லி கூப்பிடணும், அவங்களுக்கு நம்ம என்ன முறையெல்லாம் பண்ணணும். ஓகே, நான் வந்து நம்ம என்னென்னசியில் இருக்கவங்களுக்கெல்லாம் தெரியும். ஒரு ட்ராமா எழுதி அதில் போன ஒரே ஒரு டைலாக் மட்டும் கொடுத்துருந்தேன். இந்த முறைச்சாமனுக்கு ஏன் முறைச்சாமன்னு பேர் வச்சாங்க? அது முறைச்சிக்கிட்டே கொடுக்கணும் அல்லது முறைச்சிக்கிட்டே வாங்கணும், அதில் ஏதாவது குறை அதனால முறைச்சாமன்னு வச்சாங்களா அப்படின்னு சும்மா ஒரு காமெடியாக கேட்குற மாதிரி இருக்கும். அந்த முறைச்சாமன் என்ன, எது கொடுக்குறோம், அது யார் யாருக்கு என்ன கொடுக்கணுங்கிறத நம்ம டீட்டெயிலாக பேசுவோம். லேடிஸ் பர்டிகுலராக குறிச்சுங்க, இந்த குழந்தைங்க என்ன எதிர்பார்க்குறாங்கிறத குறிச்சுங்க. நம்ம சிலபஸில் வந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்லுவோம். விட்டு போனதை நம்ம ஆட் பண்ணிக்குவோம். அதை வச்சு நோட் பண்ணிக்கோங்க. குழந்தைங்க கேட்குறது இப்போ என்ன குழந்தைங்க கேட்குறாங்களோ அதை எவ்வளோ முடியுமோ நம்ம அவ்வளவு நம்ம கொடுப்போம். நம்ம சிலபஸில் கொஞ்சம் இருக்கும், 1-2 மிஸ் பண்ணாலும் நம்ம சொல்லிடுவோம். சொல்லுமா, சொல்லு. எனக்கு வந்து இந்த திங்ஸ் வந்து செட்டிநாடுல வந்து சொல்லுவாங்க ஜாமாங்கியா. அதாவது கற்றுக்கணும். ஓகே, அண்டா குண்டா சட்டி முட்டி லோட்டா டம்ளர். ஓகே, போகனி நல்லா பேசுவோம். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கணும். வெரி குட். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க, நெட்வொர்க் கிடைக்கும். சூப்பர். அதுக்கு தான் குரூப் பிரித்து எல்லாரையும் பழக வைக்கிறோம். லெஃப்ட் ரைட் க்ளோஸ் பண்ணுறோம். சொல்லு. செவ்வாய் பொங்கல் எதுக்கு செலிப்ரேட் பண்ணணும்? ஓ சரி, ரைட். செவ்வாய் பொங்கல் எதுக்கு செய்யணும்? சரி, நம்ம ஊரை பற்றி தெரிஞ்சுக்கணும், அந்த திருவிழாக்களை தெரிஞ்சுக்கணும். ஓகே. ஸோ இப்போ இருக்க காலங்களில் அப்போ எல்லாரும் அவங்கவுங்க சொந்த ஊரில் இருந்தாங்க. ஸோ என்ன பண்ணும், என்ன பண்ணுறாங்க, அந்த பழக்க வழக்கங்கள் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. பட் இப்போ கரண்ட் ஜென்ரேஷன் நம்ம எல்லாருமே சொந்த ஊரை விட்டுட்டு வெளியூரில் இருக்கிறனால அந்த முக்கியமான விஷயங்களுக்கு அப்பா அம்மா மட்டும் வந்துட்டு போகிற மாதிரி காலங்கள் மாறிடுச்சு. ஸோ ரொம்ப பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வர்றது இல்லை. ஸோ யாருக்கு என்ன பண்ணுறாங்க, இங்கே என்ன நடக்குதுன்னு சின்ன குழந்தைங்க யாருக்கும் தெரியுது. ஸோ இந்த 5 நாட்களில் வந்து நம்ம ஊர் பாரம்பரியமாக என்ன பண்ணுறோம், என்னென்ன இது பெரியவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்க, பெரியவங்க கிட்டேருந்து என்ன கற்றுக்கணும், அதெல்லாம் சின்ன பிள்ளைங்களுக்கு தெரியாதனால இப்போ நாங்கள் எல்லாரும் ஒன்றா கூடி இப்போ நீங்கள் அந்த ஈவெண்ட்டை கண்டக்ட் பண்ணி இந்த 5 நாட்களில் எல்லா விசேஷங்களும் என் பையன் சொன்ன மாதிரி செவ்வாய் பொங்கல் அதுதான் முக்கியமாக நாட்டரசங்கோட்டையில் நம்ம பண்ணுறது. அது எதுக்கு பண்ணுறோம், என்ன எது இன்னும் வரைக்கும் ரீசன் நிறைய பேருக்கு தெரியாது. அதில் ஆரம்பித்து ஒவ்வொரு விசேஷங்களும் நம்ம இதில் நல்ல ஒரு இது இருக்குது. பட் அது என்னென்ன இருக்குன்னே நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ இதெல்லாமே தெரிஞ்சுக்கணுங்கிறக்காண்டி இந்த 5 நாட்கள் கொண்டு போகும்னு நினச்சி நான் வந்திருக்கேன். எக்ஸலண்ட் எக்ஸலண்ட். கரெக்டாக ஓ ரைட். பேசிக்காக செட்டிநாடுனால என்னென்னு தெரிஞ்சிடணும். ஓகே. அப்புறம் குழந்தைங்க பசங்களாம், பெரிய பசங்களாம் பேசுங்க. மைக் இங்கே தப்பு சரியே கிடையாது. இருக்கும் சாப்பாடுனா அவன் எந்திரிச்சா சும்மா இருந்தாலே பேரண்ட்ஸில் ஒரு ஃபியூ டேஸ் நம்ம எல்டர்ஸோட இருக்கிறது, அவங்களுக்கு தனி ரூல்ஸ் கொடுக்கறது, அந்த மாதிரி ஜாலியாக ஃப்ரீயாக இருக்கிறது. ஓ, பெரியவங்களோட சேர்ந்து எப்படி ஜாலியாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுமா? என்ன புரியல, ரிப்பீட். பேரண்ட்ஸ் ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சிருப்பாங்க, ஆனால் எல்டர்ஸ் கிட்ட அது இருக்காது, அவங்க ஃப்ரீயாக இருப்பாங்க. ஓகே, அந்த மாதிரி ஜாலியாக இருப்பீங்க. ஓகே, பேரண்ட்ஸ் இல்லாமல் ஒரு 2 நாள் நிம்மதியாக இருக்க போகிறாங்க. சரி, அது நான் அப்படி இருக்குல்ல ஏப்பா, அப்புறம் ஒரு கூட பேச மாட்டாங்க. நான் அதுதான் எடுத்துக்கப்பா. நீ சொல்லு. வேண்டாம் வேண்டாம், அப்புறம் வேற ஒரு நல்ல காரியத்தில் சொல்லு.
பிள்ளை சொல்லு. இப்போ நம்ம இனிஷியல்லாம் டி அந்த மாதிரி சொல்றோம். அந்த காலத்துல வந்து ரேவன் மானா லேனா சோனா அந்த மாதிரி சொல்றாங்க. அது கரெக்ட். அதாவது விலாசம் என்றால் என்ன, அந்த விலாசத்துல என்ன பயன்? நம்ம ஒரு ஆளுனா 5 அல்லது 6 விலாசம் கட்டாயமாக சொல்லுவோம். இப்போ இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது விசாரிச்சு சொன்னாங்க. இப்போ என்னோட விலாசம் சொல்லப்போனால் நான் பிறந்த இடத்துல ராவண்மானா, பானலானா, ஊனா, ராவண்மானா, சூனாப்பானா, அப்புறம் நான் ராஜகோபால், இதுதான் பிறந்த இடம். அந்த 5 6 சொல்லுவாங்க. அது கண்டிப்பாக நம்ம நரத்தரோட தனித்தன்மை தனிப்படமாக அது சொல்லுவோம். நம்ம வருமானம் இருந்தாங்கன்னு சொல்றாங்க. நம்ம சமுதாயத்தில் அவங்களை பற்றியும் தெரிஞ்சுக்கணும், கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கணும். அங்கே தொழில் பண்ணாங்க, அங்கேருந்து கப்பல் மூலமாக தான் வருவாங்க, அங்கேருந்து பொருள் சேர்த்து இங்கே வீடு கட்டினாங்க, அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் சிக்கனம்ங்கிற ஒன்று வந்து தெரிஞ்சுக்கணும். சூப்பர், வெரி குட். அதாவது அந்த காலத்தில் நகரத்தார்கள் எவ்வளோ சிறப்பாக வாழ்ந்தோம், அதுக்கு சிக்கனம் எவ்வளோ உதவி செஞ்சுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ரைட். இப்போ எல்லா சமூகத்திலையும் வந்துட்டு ஒவ்வொரு சமூகத்துக்கும் ஒவ்வொரு விழா இருக்கும். ஆனால் நம்ம சமூகத்துக்குன்னே ஒரு விழா இருக்கு. அது வந்துட்டு நம்ம பிள்ளையார் நோம்புன்னு சொல்றோம். வருஷம் வந்துட்டு கார்த்திகையில வந்து 21வது நாள் அது கொண்டாடுறோம். அது ஏன் கொண்டாடுறோம், எது கொண்டாடுறோம், எதுக்கு அந்த பிள்ளையார் வடிவத்தில் அந்த கொண்டாடுறமாக இருக்கும். ரைட். இப்போ நோட்ஸ் எடுத்துங்கப்பா, நோட்ஸ் எடுத்துங்க. இப்போ அந்த பிள்ளையார் நோம்பு மட்டும் இப்போ சொல்கிறாங்களா, மற்றதெல்லாம் ஒன்றுனா இப்போ நம்ம நோட் பண்ணிக்க வேண்டியது என்னென்னா, நம்ம பேச வேண்டியது செவ்வாய் பொங்கல் பேசணும். இப்போ அடுத்ததா நம்ம பிள்ளையார் நோம்பு வரப்போகுது. அந்த தம்பி கேட்டவனால நம்ம சொல்கிறோம். பிள்ளையார் நோம்பு கார்த்திகையிலேருந்து 21வது நாள் சஷ்டி திதியும் சதய நட்சத்திரமும் சேர்ந்தது தான் பிள்ளையார் நோம்பு. இதுக்கு ஒரு சின்ன கதை இருக்குது, அது உண்மையாக நடந்தது. அப்போது நம்ம ஐயாக்கெல்லாம் சொன்னீங்க இல்லையா, அப்போல்லாம் இங்கேருந்து பர்மாவில் போய் தான் வாணிபம் செஞ்சாங்க, நிறைய ஊருக்கு போனாங்க. அப்போ வந்து ஃபெசிலிட்டி வந்து என்னென்னா கப்பலில் தான் போவாங்க. எப்போ போனாலும் செட்டி கப்பலுக்கு செந்தூரான் துணைன்ற மாதிரி வேலை எடுத்துட்டு போகவே மாட்டாங்க. வேலை துணை கொண்டு போவாங்க. அந்த வேலை எடுத்துட்டு அப்போ தக்கெல்லாம் சொல்லிடுவாங்க. நம்ம இப்போ எங்கேயாவது இப்போ வரோன்னா கூட 5 நாள் போதியா, அங்கே என்ன கிடைக்குமோ ஏதாவது எடுத்துகிட்டு போறியா ஸ்நாக்ஸு அப்படின்னு கொடுக்குறாங்க. ஆனால் இது கடையில் வாங்கின ஸ்நாக்ஸ். அப்போல்லாம் அப்பத்தாயெல்லாம் கடையில் வாங்கினதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. வீட்டில் செஞ்சு அழகாக தேன் மாவு, தேன், என்னென்ன பொருள் கெட்டு போகாமல். ஊறுகாயெல்லாம் வருஷக்கணக்கில் இருக்கும். நம்ம பதப்படுத்தி வைத்த ஊறுகாய்கள்லாம் வருஷக்கணக்கில் இருக்கும். அதனால தான் மங்கு ஜாடியெல்லாம் புழங்கினாங்க. மங்கு ஜாடியெல்லாம் இப்போ என்னன்னே தெரியல. அது வந்து மற்றவங்க வாங்கி நம்ம ஹோட்டலெல்லாம் வச்சுருக்காங்க. அந்த ஹோட்டலில் போய் அந்த மங்கு ஜாடி குடுவையிலலாம் சாப்பிட்றதுக்கு அதுக்கு தனி காசு கொடுத்து இப்போ சாப்பிட்றோம். ஆனால் அதெல்லாம் நம்ம பயன்படுத்திய பொருட்கள். சரியா? இப்போ அந்த மாதிரி கப்பலில் போய்கிட்டு இருந்தாங்க. போயிட்டு இருக்கும் போது கடல் அலைகள் அதிகமாக இருந்தது, கடல் சீற்றம் இருந்தது. புயல் வரும்ன்ற இதில் பயந்துட்டு எப்படியாவது நம்ம கரையை போய் சேரணுமே அப்படின்னு எல்லாரும் முதல்ல நம்ம கணபதியை தானே கைத்தொழுவோம். மரகத விநாயகரை நினைத்து அதில் சென்றவர்கள் அனைவரும் வேண்டிக் கொண்டார்களாம். நாங்கள் கண்டிப்பாக கரையை போய் சேரணும், நீ எப்படியாவது துணை கொண்டு எங்களை கரையை சேர்த்துருப்பா கணபதியே அப்படின்னு சொல்லி வேண்டிக்கும் போது அவர்கள் கட்டியிருந்த வேஷ்டி, அப்போல்லாம் வேட்டி தானே கட்டியிருப்பாங்க, அந்த வேட்டியில் ஒரு நூல் இலை இப்படி எடுப்பாங்க. வேட்டியிலேருந்து நூல் இலை அது ஒவ்வொரு நாளாக ஒவ்வொன்றா எடுத்துக்கிட்டு சாமி கும்பிட்டுட்டே வந்தாங்களாம். 21வது நாள் கரை வந்து கண்ணில் பட்டுது. கரை சேர்ந்துட்டாங்க. 21வது நாள் கரை சேர்ந்த உடனே அப்போ அந்த கரையில் இறங்கி இந்த 21 நாளுக்கு ஒரு இலையாக எடுத்தாங்க இல்லையா வேஷ்டிலேருந்து, அந்த இலையை எடுத்து ஆயா கொடுத்த சத்துமாவும் திணை அந்த தேனெல்லாம் இருந்துச்சா அதை என்ன பண்ணாங்க, அதை பிள்ளையாராக பிடிச்சாங்க. ஏன்னா பிள்ளையாரை நினைச்சு தானே அவங்க கும்பிட்டாங்க. பிள்ளையாரப்பா என்னை கொண்டு போய் எங்களெல்லாம் கரை சேர்த்துறன்னு கும்பிட்டாங்க இல்லையா. அதனால அதை பிள்ளையாராக பிடிச்சி அந்த வேஷ்டி இருக்கு இல்லையா, அந்த வேஷ்டியில் நூல் எடுத்தாங்க இல்லையா இலை, அதை கட் பண்ணி சின்ன சின்னதாக, ஏன்னா நிறைய பேர் இருக்காங்கல்ல, அதை வந்து அதில் வச்சு திரியாக வச்சு பிள்ளையாருக்கு பூ வேணுமே சாமிக்குள்ளன்னு பார்த்தா அந்த கரையோரத்தில் இருந்தது அழகாக பூத்த முகமாக ஆவாரம் பூத்து குலுங்குச்சான். அப்போ கண்ணுப்பட பூவும் இருந்துச்சான். அதை எடுத்து பிள்ளையாருக்கு வச்சு சாமி கும்பிட்டு தலப்பா கட்டி இலை எடுத்துக்கிட்டாங்க. முதல்ல அவங்க எப்போதுமே இலை எடுத்துக்கும் போது பெரியவங்க தான் இலை எடுத்து கொடுப்பாங்க. தடுக்கு போடுவாங்க. நடுவீட்டு கோலம் போட்டு அந்த தடுக்கில் அந்த பெரியவர் வீட்டுக்கு தலைவர் உட்காந்து அந்த முதல்ல அவங்க சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறமா ஒவ்வொரு பெரியவர்லேருந்து சின்ன பிள்ளைலேருந்து அப்படியே வரிசையாக எடுத்து கொடுப்பாங்க. எடுத்து கொடுத்த போது தான் அந்த பிள்ளையார் ரொம்ப அது மாதிரி உருவானது தான். அது இன்னொரு கதையும் சொல்லுவாங்க. இதுக்கு 2 கதை சொல்கிறாங்க. முதல்ல இதுதான் முக்கியமாக சொல்கிறாங்க. இந்த மாதிரி பிள்ளையாரை நினச்சி அவங்க கரை சேர்ந்ததுனால இதை விட்டுறக்கூடாதுன்னு அன்னைக்கு நாங்கள் கரை சேர்ந்த அன்னைக்கு தான் சதய நட்சத்திரம்.
சஷ்டி திதி சதய நட்சத்திரம். அதனால அந்த கார்த்திகைலேருந்து 21ஆவது நாள் நம்ம அதை கொண்டாடுறோம். அது நமக்கு மிகவும் முக்கியமான நோன்பு. அதே மாதிரி இன்னொரு வாய்வழி கதை என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பொண்ணு அவங்களுக்கு அப்பா அம்மா அதில் வந்து அவங்களோட அம்மா இறந்து போயிட்டாங்க. அந்த பொண்ணோட அம்மா, அவங்க அப்பா இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டனால சித்தி வந்து கொஞ்சம் கஷ்டப்படுத்துவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு சித்தி. அந்த பொண்ணுக்கு அந்த சித்தி வந்து எங்கேயோ சமைக்கும் போது தோடை தவறுதலாக வச்சுட்டாங்க. ஆனால் அந்த பொண்ணு தான் எடுத்துட்டான்னு சொல்லி ரொம்ப கோவப்பட்டு நீ தான் எடுத்துட்ட அப்படின்னு ரொம்ப திட்டி அடிச்சுட்டாங்க அந்த பிள்ளைய. இப்போ அது என்ன பண்ணிச்சு, அங்கே பக்கத்தில் இருந்த மரகத விநாயகர் கோயில், அதுவும் மரகத விநாயகர் கோயில் தான் சொல்லுவாங்க, அதில் போய் ரொம்ப சங்கடப்பட்டு நான் இந்த மாதிரி உங்களுக்கு விரதம் இருக்கேன், 21 நாளுக்குள்ளே எனக்கு கண்டிப்பாக அந்த தோடு கிடைக்கணும், உன்னை நம்பி நான் உங்ககிட்ட சரணடைஞ்சிட்டேன்னு. அந்த பிள்ளை என்ன பண்ணுமா, சாப்பிடவே சாப்பிடாது. அந்த பிள்ளையாருக்கு நைவேத்தியம் பண்ணின தினை மாவை கொடுத்தாராம் ஐயர் டெய்லி. அதுதான் அந்த பிள்ளையோட பிரசாதமாக இருந்தது. 21 நாள் சாப்பிடாம இருந்தது அந்த குழந்தை. அந்த தினை மாவை சாப்பிட்டுட்டு அதை அந்த பிள்ளை என்ன பண்ணிட்டு சின்ன சின்னதாக சாப்பிட்றதுக்கு முன்னாடி வச்சுருக்குமா, பிள்ளை அது மாதிரி பிடிச்சி 21 நாள் வச்சுட்டு அந்த கொஞ்சம் மாவை சாப்பிட்டுட்டு உயிர் வாழ்ந்துருக்கான். 21ஆவது நாள் இந்த பக்கத்துலேருந்து சாரையாக எறும்புகள் எங்கேயோ போச்சா. என்னன்னா இவ்வளோ எறும்பு சாரையாக போகுது. நம்ம சாமி எறும்புன்னு சொல்லுவோம்ல, அது கும்பலாக எப்போதும் ஒரு இடமா நிற்கும். அது சாரையாக போகும். எல்லாரும் அதை பின் தொடர்ந்து போனாங்களாம். போகும்போது அந்த பொண்ணோட வீட்டுக்கு உள்ள அந்த போயிருக்கு அந்த எறும்பு. பின்னாடியே பின் தொடர்ந்து போகும்போது ஒரு பொந்துக்குள்ளே போயிருக்கு. என்னடா இது இந்த பொந்துக்குள்ளே போகுதேன்னு சொல்லி அதை ஓட்டை போட்டிருக்காங்க. அதை எடுத்து பார்த்தா அந்த ஓட்டைக்குள்ளே அந்த வைரத்தோடு இருந்திருக்கான். அதனால அந்த பிள்ளையார் வந்து அவர் நம்பி, அதாவது எதுவுமே நம்ம கடவுள் இருக்குன்னு நம்ம நம்பணும், நம்பும் போது அது நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இதுதான் அந்த பிள்ளையார் நம்பப்பட கதை. அது அந்த 21 நாள் தான் அந்த சதய நட்சத்திரம், அதாவது சஷ்டியும் சதயமும் கூடிய நாள் தான் அது பிள்ளையார் நோன்பு. அன்னைக்கு தலப்பா கட்டி கண்டிப்பாக நடுவீட்டு கோலம் போட்டு எடுத்துப்பாங்க. கருப்பட்டி பணியாரம் செய்கிறோம் இல்லையா, அந்த மாவு அதை வந்து பிடிப்பாங்க. ஒரு சிலர் வந்து இந்த பால் அதில் வைப்பாங்க, திரட்டு பாலில். அப்படியும் இல்லை, ஒரு சிலர் ஊர்லலாம் வாழைப்பழத்தில் எடுத்துக்கிறாங்க. செய்ய முடியல, வாரியில் இருக்கோம் எங்களுக்கு முடியலன்றவங்க வாழைப்பழத்துலையும் எடுத்துக்கலாம். ஆனால் இது வந்து அந்த திரியை தயவு செய்து துப்பிடாதீங்க, துப்பக்கூடாது, அதை முழுங்கிடும் சரியா. அதே மாதிரி அதை அணையாமல் போட முடிஞ்சவங்க போடுங்க, அப்படி இல்லைன்னா நினச்சி போடுங்க. ஓகே, அடுத்த வேறு ஏதாவது கதை தெரிஞ்சுக்கணுமா? அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். பிள்ளையார் நோம்புக்கு இவங்க இந்த கதை 2 கதைகள் சொன்னாங்க. இதைத்தான் நம்ம முன்னோர்கள் எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை ஏன் பண்ணுறோன்னு தம்பி கேட்ட மாதிரி நான் அப்படியே ஃபாலோ பண்ணி போனேன். நான் இது ஒரு கதை கண்டுபிடிச்சேன், அதை சொல்கிறேன். ஏற்றுக்கிற மாதிரி இருந்தால் எல்லாரும் சொல்லுங்கள், ஏற்றுக்குங்க. அதாவது பிள்ளையார் நோன்பு என்பது நகரத்தார்களின் வம்சம் தழைக்க வேண்டும் என்பதற்காகவே செய்யப்படுகின்ற நோன்பு. இதில் 21 இலை எடுக்கிறோம் இல்லையா, நூல் 7 நூலை எடுத்து அதை 3ஆ மடித்து 21 நூல் இருக்கிற மாதிரி கட் பண்ணி இலையில் வச்சு ஏற்றி கொடுக்குறாங்க, சாப்பிட்றோம். இது என்னன்னா மூவேளை 21 தலைமுறையின் பாவ சாபங்கள் தீர வேண்டும்னு நம்ம திதி கொடுக்கும்போது சொல்லுவாங்க ஐயர்கள். அறிந்த பேர், அறியாத பேர், தெரிந்த பேர், தெரியாத பேர், மூவேளை 21 தலைமுறையினரும் ஏற்றுக்கொண்டு நம்மளுக்கு ஆசை கொடுக்க வேண்டும் என்று சொல்வார்கள். அதுபோல 21 தலைமுறை என்பது நாம் அந்த 3-7 தலைமுறையிலும் நாம் 3 கேரக்டராக இருந்திருப்போம். அந்த 21 தலைமுறையோட பேலன்ஸ் ஷீட் போட வந்த பிறவி தான் நம்ம பிறவி. இந்த பிறவியில் அந்த பிறவியில் செய்த பாவங்கள் அனைத்தும் தீர வேண்டும் என்பதற்காக 21 இலைகளை எடுக்கின்றோம். இந்த 21 நூல் 7 நாள் தான் எடுக்கிறோம். 7 நாள் கார்த்திகையில் இருந்து பெரிய கார்த்திகை என்னைக்கு ஆரம்பிக்கும், பெரிய கார்த்திகை அக்கினியை சாட்சியாக வைத்து நம்ம முருகப்பெருமான் தோன்றியது. முருகப்பெருமானுக்கு தான் நம்மளுடைய விதியை மாற்றக்கூடிய சக்தி படைத்த இறைவன் முருகப்பெருமான் தான். அதனால தான் முருகப்பெருமானுக்கு உகந்த சக்தி திதியிலும் சதய நட்சத்திரம் ராகுவோட நட்சத்திரம். ராகு அப்பத்தா வீட்டு பாவங்களை, சாபங்களை, குறைகளை சொல்லக்கூடிய கிரகம். கேது ஆயா வீட்டு பாவங்கள், சாபங்களை சொல்லக்கூடிய கிரகம். கேதுவோட அதிபதி பிள்ளையார். அதுக்காக தான் அந்த பிள்ளையாருக்கு நோன்பு செய்கிறோம். அந்த பிள்ளையாருடைய நோன்புல, கேதுவோட அதிபதி பிள்ளையாருடைய நோன்புல, ராகுவோட அதிபதி சதய நட்சத்திரத்தில் நம்மளுடைய விதியை மாற்றக்கூடிய இறைவன் சஷ்டி திதியில் பிறந்தார் அல்லவா, அந்த சஷ்டி திதியில் நாம் இலை எடுத்துக் கொள்கின்றோம்.
இதுக்கு வந்து ஒரு பெரிய இது வந்து ரொம்ப நேரம் ப்ரோக்ராம் நாங்கள் வந்து எடுத்து வச்சிருக்கிறோம், எங்கள் சேனலில் போட போகிறோம். இங்கே கால அவகாசம் இல்லை. இன்னொரு விஷயம் என்னென்னா, இலை எடுத்துக் கொள்கிறோம் அல்லவா, இலை எடுத்துக் கொள்வது, இலை எடுத்து கொடுப்பவர்கள் ஆடவராக இருக்க வேண்டும். பெரிய வயசான ஆண்களாக இருக்கணுங்கிறது கட்டாயம் இல்லை. வீட்டில் வந்து 6 வயசு பிள்ளை இருந்தாலும் 6 வயசு பிள்ளைக்கு தலப்பாக கட்டி இலை எடுத்து கொடுக்க சொல்லுவாங்க. அந்த இலை எடுத்து கொடுக்குற பிள்ளை முதல்ல பிள்ளையார் இலைன்னு ஒன்று அவங்க சாப்பிடுவாங்க. இலை எடுத்து கொடுப்பவர்கள் பிள்ளையார் இலை என்ற ஒன்றை அவர்கள் சாப்பிடுவாங்க. அப்படி சாப்பிடும்போது என்னன்னா, அந்த பிள்ளையாரை அவங்க டேக்கர் ஆயிடுறாங்க, அவங்க பவரா பட்டாணி வாங்கிக்கிறாங்க. பிள்ளையாருடைய இலை அவர்கள் சாப்பிட்டு வீட்டில் இருக்கின்ற பெரியவர்கள் அனைவருக்கும் எடுத்து கொடுப்பார்கள். அதை நம்ம வாங்கி சாப்பிட்றோம். இதில் வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, விதவைகளுக்கு இலை கொடுக்க மாட்டாங்க. விதவையாக இருக்கிற பெண்களுக்கு இலை கொடுக்க மாட்டாங்க. என்ன ரீசன்னா, அவர்களுக்கு வாழ்வு நிறைவு பெற்று விட்டது, அவர்களால் இனி வம்சம் தலைக்க வேண்டிய காரணம் இல்லை என்பதற்காக அந்த இலை அவர்களுக்கு கிடையாது. முழுதாமல் இருக்கிற பொம்பளைக்கு 2 இலை கொடுப்பாங்க, பக்கத்தில் இருக்கிற பிள்ளைக்கு ஒரு இலை கொடுப்பாங்க. அது என்னன்னா, நம்ம வம்சம் தலைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பிள்ளைக்காக ஒரு இலை கொடுக்குறாங்க. பிள்ளையாருக்காக ஒரு இலையை எடுத்துக்கொண்டு டேக் ஓவர் பண்ணிக்கின்னு இலையை எடுத்துக் கொடுக்குற பையனுக்கோ பெரியவர்களுக்கோ கடைசியாக அவர்களுக்கான இலையை அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள். இதில் வந்து பிள்ளையார் நோம்புக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஆவாரம் பூ வைக்கிறோம். ஆவாரம் பூ என்னன்னா, ஆவாரம் பூவை இறைவனுக்கு சூட்டுவது இல்லை, நல்லா கவனிக்கணும். இறைவனுக்கு சூட்டுவதில்லை, பிள்ளையாருக்கு நம்ம ஆவாரம் பூவை சூட்டலை. ஆவாரம் பூவில் 21 பார்ட் இருக்கும். ஆவாரம் பூவை பிரித்து பார்த்தீங்கன்னா 21 அங்கங்கள் இருக்கும். இது என்னன்னா, மூழல் 21 தலைமுறையில் நாம் செய்த பாவங்களை விநாயகரை தீர்க்க வேண்டும் என்பதற்காக ஆவாரம்பூ, கண்ணு பிள்ளைப்பூ, நெல்லு நாத்து நம்மளுக்கு வம்சம் தலைக்கணுங்கிறதுக்காக, வாழையடி வளரணுங்கிறதுக்காக நெல்லு நாத்து அதெல்லாம் கட்டி பிள்ளையாருக்கு பக்கத்தில் வச்சுட்டு, பிள்ளையார் நம்ம முடிஞ்ச மறுநாள் நாம் கொண்டு போய் பிள்ளையார் கோயிலில் தட்டி விட்டுட்டு வருவோம். என்னன்னா, எங்கள் வீட்டில் இருக்கிற பாவங்கள் 21 தலைமுறையோட பாவங்களும் தீரணுங்கிறதுக்காகத்தான் நம்ம அந்த ஆவாரம்பூவை எடுக்கிறோம். ஆவாரம்பூவை இறைவனுக்கு சாற்றுவது அல்ல, நம்ம வந்து பக்கத்தில் வச்சுட்டு கொண்டு போய் இது பண்ணிடுவோம். என்றைக்குமே ஆவாரம்பூவை இறைவனுக்கு சாற்றுவதில்லை. இதே மாதிரி 3 ஐட்டத்தில் நம்ம வந்து இலை எடுத்துக்கிறோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, இது கருப்பட்டி பணியார மாவு. கருப்பட்டி பணியார மாவு என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லா ஊர்லேயும் முன்னோர்களுக்கு படைக்கிறோம், சாமிகளுக்கு படைக்கிறோம். படைக்கும்போது காயாங்கருப்பட்டின்னு ஒரு அதை வந்து அந்த இலை, அந்த கருப்பட்டி பணியார மாவை அதோட ஒரு சில பொருள்கள் எல்லாம் சேர்த்து அந்த சாமிக்கு படைத்துட்டு காயாங்கருப்பட்டின்னு கொடுப்பாங்க. இதை குழந்தை இல்லாத பெண்கள் அதை வாங்கி சாப்பிட்டாங்கன்னா நிச்சயமாக அடுத்த வருஷம் குழந்தை பிறக்கும். அந்த காயாங்கருப்பட்டியில் அப்படி என்ன விசேஷம் இருக்குன்னா, கருப்பட்டி வந்து அயன், கால்சியம் நிறைந்தது, பெரிய மருத்துவ குணம் உள்ளது. பச்சரிசி இது சேர்ந்ததுனால அதுக்கு வந்து கருவை வளர்க்கக்கூடியது, விந்தில் அணுவை பெருக்கக்கூடிய சக்தி இருப்பதனால் அதில் இலை எடுக்கிறோம். இன்னொன்று வாழைப்பழத்தில் எடுக்கிறோம். வாழைப்பழம் வாழையடி வாழையாக நமக்கு வம்சம் தலைக்க வேண்டும் என்பதற்காக வாழைப்பழத்தில் எடுக்கிறோம். அதே மாதிரி திரட்டு பாலில் எடுக்கிறோம். திரட்டு பாலும் பசுவோட அத்தனை அங்கங்களில் இருக்கின்ற சக்தி வாய்ந்த நிறைய விஷயம் இருக்கு, அது எல்லாம் அதில் திரண்டு இருக்கின்றதுனால அந்த திரட்டு பாலில் எடுத்தாலும் நமது வம்சம் திருப்தியாகும் என்பதற்காக எடுக்கின்றோம். இது வந்து முற்றிலும் நமது நகரத்தார் கம்யூனிட்டி வளர வேண்டும் என்பதற்காக, வம்சம் தலைக்க வேண்டும் என்பதற்காக செய்கின்ற நிகழ்வு. இது முற்றிலும் அதுக்கு தான். இதை எல்லாரும் ரீகால் போட்டு பாருங்க. நம்ம செய்கிறது தான். 21 நாள் நம்ம சாதாரணமாக இப்போ இலை எடுத்துக்கிறோம். கார்த்திகையில் இருந்து 21 நாள் வந்து நம்ம விரதமாக இருக்கணும். விரதமாக இருந்து பண்ணினீங்கன்னா பெரிய சுபிட்சத்தை காணலாம். இது வந்து நடைமுறையில் நிறைய நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும். அதனால இனிமேல் இருப்பவர்கள் 21 நாள் விரதம் இருந்து இலை எடுத்து நகரத்தாரிடம் வம்சம் தலைக்க, அதிகமான புள்ளிகள் பெருக அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும், அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். நன்றி சார். நம்ம தொடங்குவோம். வேற என்ன எதிர்பார்ப்பு இருக்க குழந்தைங்க? யாரோ மிஸ் இருக்கா? சொல்லு. என்ன மைக் கொடுங்க அவளுக்கு. யார் வச்சிருக்கீங்க மைக்? கொடுங்க. என்ன எதிர்பார்த்து வச்சிருக்கிற ஆயா பத்தா வீட்டுக்கு ஆன் பண்ணிக்கோ. லைட்
உங்களுக்கு நிறைய அதிசயம் இருக்குங்க. நிறைய சிஸ்டர் இருந்தால் எப்படி வாழ்வாங்கன்னு ஒரு பெரிய அதிர்ஷ்டம் இருக்கு, ஒரு ஆச்சரியம் இருக்கு. இன்னொன்று அவங்க ஆயா எப்படி அடி வாங்கினான்னு பார்க்கணும். ஆயா அது பார்க்கத்தான் வேணும். அது மாதிரி அவங்கெல்லாம் எப்படி நடந்துக்கிட்டாங்க, இவ்வளோ பெரிய ஆளுங்க எப்படிலாம் இருந்தாங்க, அந்த பழசை அவர் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதுதான் அது. அவங்க எப்படி வாழ்ந்தாங்கன்னு பேசுவோம் கூட. அவங்க என்னென்ன விளையாட்டுலாம் கற்றுக்கிட்டாங்க. ஓகே, அவங்க என்னென்ன விளையாட்டெல்லாம் பொழுது போகிறது விளையாண்டாங்க, பாரம்பரிய விளையாட்டுகள். நம்ம ஆயா அப்பத்தெல்லாம் டியூஸ்டே வந்து ஒரு கொலக்கட்டை பிடிச்சி பாய்ஸ் அது ஏன்னு தெரியும், ஏன் பாய்ஸ்ட காமிக்கணும். வெரி குட், சூப்பர். ஓகே, சரி சொல்லுங்க. குலதெய்வ கோயில் ஏன் ஒரு குடும்பத்துக்கும் ஸ்பெசிஃபை பண்ணி இருக்கு, அமைதியாக இருக்கா? அது ஏன் அப்படி வைக்கிறாங்க? எனக்கு அதை பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும். எனக்கு அதுவும் புரியல ஏன் வைக்கிறாங்க. குலதெய்வ வழிபாடு அதோட முக்கியத்துவம் என்ன, அந்த குலதெய்வம் ஒருத்தருக்கும் ஏன் வித்தியாசமா இருக்கு, சரி பேசுவோம். அது என்ன ப்ராசஸ், அந்த பிள்ளை வாங்குற முறை என்ன ப்ராசஸ், அது தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் அதே மாதிரி தான் எல்லாரும் எப்படி முறை வச்சு கூப்பிடுறாங்க. சூப்பர். அவ என்ன சொல்றாங்கன்னா பிள்ளை கூட்டுதல் அல்லது ஸ்வீகாரம் விடுதல் எடுத்துக்கொள்ளுதல் அப்படிங்கிறத பேசுறாங்க. ஆண்களுக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்குறோம், ஆண்கள் இல்லைன்னா ரீப்ளேஸ் பண்றதுக்கு ஒரு ஸ்வீகாரம் அல்லது பிள்ளை கூட்டுதல் அப்படின்னு வச்சிருக்காங்களே, அது மாதிரி பெண்களுக்கு இல்லை. அது என்ன அப்படி ஒரு மவுஸ், ஆண்களுக்கு என்ன அப்படி ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத அவர் தெரிஞ்சுக்க விரும்புகிறாங்க. இன்னொரு விஷயம், நம்மளோட கல்யாணம் அந்த சைடில் வந்து வைரம் வெள்ளி எல்லாத்துக்குமே ரொம்ப அதிகம், எல்லாமே அதிகம். அது ஏன் எதுக்காக நம்ம பண்ணுறோம், மற்ற சமூகங்களில் அந்த மாதிரி கிடையாது, நம்ம சமூகங்களில் ஏன் அப்படி பண்ணுறோம் அந்த இது தெரிஞ்சுக்கணும். அவரோட ரொம்ப முக்கியமான 3 டவுட்டு சாரதாச்சு பிடிச்சிங்க. மற்றபடி நித்யா விசாலாட்சி பிடிச்சிங்கப்பா, இதை கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுவோம். நான் இப்போ ஷார்ட்டாக சொல்கிறேன், யாரையாவது சொல்லுவோம். இல்லை பதில் அப்புறம் சொல்லுவோம். நீங்கள் நோட் பண்ணிக்க, இல்லை நோட் பண்ணிக்க, தனி செஷனாகவே எடுத்துருவோம். இந்த குழந்தை 3 கேள்வி கேட்டிருக்கா, நல்லா கேட்டுங்க. 3 கேள்வி கேட்டிருக்கா. நம்பர் 1 வந்து ஆண்களின் முக்கியத்துவம் என்ன, வாரிசு என்பது ஆண்கள் தானா, ஆண்கள் இல்லைன்னா ஸ்வீகாரம் எடுத்துக்கிறாங்க, புள்ள கொட்டிக்கிறாங்க, அந்த அளவுக்கு பெண்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லை. நம்பர் 1. நம்பர் 2, கல்யாணம் அப்படிங்கிறது மிகப்பெரிய செலவு செய்கிறாங்க. தங்கம் வைரம் வெள்ளி மரச்சாமா அலுமினியம் சாமா எல்லாத்தையும் வச்சு எக்கச்சக்க சீரும் சிறப்புகளை கொடுத்து அவ்வளோ பெருசாக ஏன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது அவருக்கு ஒரு அடுத்த கேள்வி. நகரத்தார்கள் கல்யாணம் தான் இந்த ஜாமம் பரப்புறது. நம்ம போய் கோயில் வளர்த்துல பார்க்க போகிறோம், என்னென்ன ஜாமங்கள் சிட்டியோட பயன்படுத்தினாங்க அப்படிங்கிற எல்லாமே அங்கே கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் எல்லாருமே பார்க்க போகிறீங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு நகரத்தாரும் அவர்கள் தன் பெண் குழந்தைக்கு வைப்பாங்க ஜாமான். அது ஒரு பெரிய வீட்டில் பரப்பியிருப்பாங்க. அப்போல்லாம் ஜாமான் பார்க்கறதுன்னு ஒரு ப்ராசஸ் இருக்கும். அது மாதிரி அது ஏன் அப்படிங்கிறது நீங்கள் கேட்குறேன். இது 2வது வச்சு குறிச்ச வேண்டியது. 1 ஆண்களோட முக்கியத்துவம், 2வது பெரிய பெரிய நிறைய ஜாமான்களை வச்சு தங்கம் வைரம் வைடூரியம்லாம் ஏன் கொடுத்து பண்ணுறாங்க அப்படிங்கிறது அவர் 2வது. கரெக்டாக? 3வது ஓகே, நீ சொல்லுங்க. சார், இப்போ பொண்ணை தான் கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க பக்கத்து வீட்டுக்கு, யாரோ மாப்பிள்ளை வீட்டுக்கு, அடுத்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. ஏன் இவங்க டவுரி கொடுக்குறாங்க? பெண்களை கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க, பெண்ணே கொடுக்குறாங்க, திருப்பி டவுரி வேற கொடுக்குறாங்களே, சீதனை எதுக்கு அப்படின்னு கேட்குறேன். சரி, சீதனம் எதற்கு? அப்புறம் திருமணம் ஏன் பெண் வீட்டில் நடத்துறாங்க? திருமணம் ஏன் பெண் வீட்டில் நடத்துறாங்க? ரொம்ப அருமையான கொஸ்டின் தான். வெரி குட். ஆச்சு, நோட் பண்ணுறீங்களா சாரதாசி? திருமணம் ஏன் பெண் வீட்டில் நடக்கிறது? நம்ம இதில் மொய்யே எழுத மாட்டோம், ஆனால் அவங்கெல்லாம் வந்து இதுக்காக ஒரு பர்சன் அப்பாயிண்ட் பண்ணி அவங்க வந்து அதெல்லாம் சூப்பர் சூப்பர் சூப்பர். சரி, நம்மளையே வந்து பெரிய பொய் எழுதலை, மெய்ப்பனை எழுதுங்கிறது எழுதுறோம், அது வேற. அது என்னன்னு சொல்லுவான். பணம் எழுதுதல் அப்படிங்கிறது உண்டு, அது என்னன்னு சொல்லுவான். ஆனால் மற்ற ஜாதி மாதிரி ஒரு தனி பர்சனை அப்பாயிண்ட் பண்ணி பெரிய அளவில் வசூல் பண்ணலை ஏன் அப்படின்னு கேட்குறா. நம்ம சொல்லுவோம் மெய்ப்பனை எழுதும்போது திருமண சடங்குகள் சொல்லும்போது சொல்லுவாங்க. சொல்லுங்க. இந்த கல்யாணத்துலலாம் வந்து அந்த பொண்ணுக்கு நிறையா இந்த சடங்கு மாதிரிலாம் செய்வாங்க. அப்புறம் போயிட்டு வரேன்னு சொல்லும்போது திங்ஸ்லாம் ஏதோ கொடுப்பாங்க, அதெல்லாம் கொடுக்கலன்னா போச்சுப்பாங்க, அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் ஏன் கொடுக்குறாங்க, என்ன திங்ஸ்லாம் கொடுக்குறாங்க, அதை பற்றி 2. 1
போயிட்டு வரேன்னு சொல்லிக்கும் போது கொடுக்குறது பொருள், அது ஒரு சடங்கு சொல்கிறேன். இன்னொன்று கோச்சுப்பாங்கன்னா முறை தலை கொடுக்குறது. ஆச்சு, இதை 2 மாதிரி சொல்கிறாங்க. நம்ம அது சடங்கு போட்டிங்கிறோம்ல, அந்த மாதிரி ஒரு முறை சாமான் கொடுக்குறத போய் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க ஒன்று. 2வது போயிட்டு வரேன்னு சொல்லிக்கும் போது கையில் அந்த குளமாலை பிள்ளை குலவி கொடுக்குறது, அதெல்லாம் என்னங்கிற திருமண சடங்கு சொல்லலாம். நம்மளோட நகரத்தாரிலே வந்து இந்த மேரேஜ்ங்கிறது தான் ரொம்ப ஒரு திருமண சடங்கு முழுமையாக தெரிஞ்சுக்கணும். திருமண சடங்குகளும் அதன் காரணங்களும். ரைட், திருமண சடங்கும் காரணங்களும் சொல்லுவோம். மற்ற எல்லார் இதுலேயும் கல்யாணம்ங்கிறது வந்து மண்டபம் அப்படிங்கிறதுல நடக்கும். நம்ம சைடில் நிறைய பேர் இதில் வந்து பெரிய வீட்டில் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. பட் அது ஏன் இல்லைன்னா மற்ற இதில் கோவிலில் நடக்கும். பட் நம்ம இதில் மட்டும்தான் வீட்டிலேங்கிறது நடக்கிறது வந்து நம்ம சைடில் மட்டும்தான் நான் நினைக்கிறேன். அது ஏன் வீட்டில் பண்ணுறோம் அப்படிங்கிறது. ரைட், திருமணம் ஏன் வீட்டில் நடத்தப்படுது? கல்யாணம் ஆகி கோயில் இல்லாமல். அப்புறம் நெக்ஸ்ட் பிள்ளையார் நோம்புக்கு அந்த பிடிக்கும்போ பண்ணுறோம், ஏன் பண்ணுறோன்னு கேட்குறேன். இல்லை, நம்ம கதை இப்போ சொல்லியிருக்காங்க. அதாவது எல்லாத்துக்கும் அப்பப்போ நாங்கள் பதில் சொல்ல நோட் பண்ணிக்கிறோம். ஏன்னா அதெல்லாம் செஷனில் வரும். அப்புறம் சடங்குகள் பேசும்போது பேசிடுவோம். பிள்ளையார் நோம்பு மட்டும் எல்லாரும் சொல்லி முடிச்சுட்டாங்க. பொதுவாக அந்த பிள்ளையார் நோம்பில் அவங்க விளக்கு ஏற்றி அந்த இலையில வந்து ஒளியோடு ஏன் நம்ம உள்ளே வாங்கிக்கிறோம் அப்படின்னு கேட்குறாங்க. அது ஒரு கேள்வி கேட்குறீங்க. அதுக்கு ஏதாவது பதில் இருக்கா? இந்த தீபத்துக்கு தீபம் ஏன் ஏற்றப்படுகிறது? அதில் அதாவது ஒரு தலைமுறையில் செய்த பாவங்களாக இருப்பது எரிந்துவிடும்படி அக்கினியால் மாய்க்கப்படும், எரிந்துவிடும். அதை அணைத்துவிட்டு 21 தலைமுறையில் செய்த நன்மைகள் நமக்கு பயனளித்து நமது வம்சம் தலைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த இலையை ஏற்றி வாய்க்குள் அந்த ஜோதியோட நம்ம சாப்பிடணும். அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. இப்பெல்லாம் வந்து அவரோட பையன், அவரோட பொண்ணு, அந்த மாதிரி தான் நம்ம இப்ப சொல்லி பழகிருக்கோம். அப்பெல்லாம் வந்து அவங்க யூஸ் பண்ண அந்த பட்டப்பேருக்கெல்லாம் தனித்தனி சிக்னிஃபிகன்ஸ் இருக்கும். அந்த மாதிரி ஏன் வைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகே, பட்டப்பெயர்களும் அதன் காரணம் எதிரான பட்டப்பெயர் எப்படி வந்துச்சு, அதோட முக்கியத்துவம் என்ன? சரி, நம்ம அப்பா அம்மா, அப்பத்தா, ஐயா அவங்கலாம் வந்து எப்படி டைம் பாஸ் பண்ணாங்க, அப்புறம் வந்து எதுக்கு இந்த 9 கோவில் இருக்கு, அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஓகே, சரி, ஏற்கனவே சொல்லியிருக்கோம். 9 கோயில்களை பற்றி எப்படி பொழுதுபோக்குனாங்க. சரி, ஓகே, அப்புறம் சொல்லு கொடுப்பாங்க. பாருங்க, ஒருத்தர் முதல்ல சொல்லல, இப்போ எவ்வளோ கேள்வி கேட்குறீங்க பாருங்க. சொல்லு. நகரத்தார் கம்யூனிட்டியோட ஃபவுண்டர் யாரு? சிவபெருமான் தான் ஃபவுண்டர். அதை சொல்லுவான். நல்ல கேள்வி. அதாவது இல்லை, நான் ஒன்று சொல்கிறேன். என் தம்பி கேட்குறது எல்லாமே பார்க்குறதுக்கு நகைச்சுவையாக இருந்தாலும் ரொம்ப அருமையான கேள்வியாக இருக்கும். ஒன்றும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டு வேணும். நகரத்தார்களோட ஆதி மூலம் வந்து நம்ம சிவன் தாங்கிறத நம்பிக்கை. சிவகோத்திரம் தான் நம்ம சொல்லுவோம். அதனால சிவன் தான் நமக்கு ஃபவுண்டர் அப்படின்னு நாங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கோம். மறுப்பு எதுங்கிறத அப்புறம் சொல்லுவாங்க. இப்போதைக்கு அந்த பதில் சொல்லியாச்சு. அப்புறம் நெக்ஸ்ட், நகரத்தார் வழிபடும் கடவுள்கள். முக்கியமாக ஒரு பிள்ளையார் நம்ம சொன்னார், முருகனை சொன்னாங்க. செட்டி முருகன்பாங்க. முருகன் தான் நகரத்தார் வணங்குறது. சிவன் நம்ம சிவகோத்திரம், சைவகோத்திரம், சிவபெருமனை வணங்குவோம். விநாயகர் முதல் கடவுள். இந்த 3ம் இல்லாமல் நகரத்தார் வீடு இருக்காது. அதுக்கப்புறம் அவங்க பெருமாள் வாரிஷ்ட தெய்வங்களை வச்சுப்பாங்க. பேசிக்காக 3: சிவன், முருகன், விநாயகர். அது இல்லாமல் நகரத்தார் வீடு இருக்காது. நெக்ஸ்ட், இந்த முற்றம் நிறைய அறையெல்லாம் வச்சு வீடு கட்டியிருக்காங்கல்ல, மற்ற எந்த ஊர்லயும் இல்லை. நம்ம ஏன் அந்த மாதிரி ஒரே பெரிய வீட்டில் எல்லாரும் இருக்கோம்? ரைட், நகரத்தார் வீட்டு அமைப்பு, கட்டிடக்கலை, அதோட பயன்பாடு, அதோட பெருமைகள், அது ஏன் அதை கட்டணும் அப்படிங்கிறதே நம்ம கட்டடக்கலை வரும்போது நம்ம சொல்லுவோம். இதெல்லாம் உங்களுக்கு கேள்வி வந்து சிலபஸில் வருதுமா? கண்டிப்பாக சொல்லுவாங்க. நம்ம மட்டும் எல்லா ஊர்லேயும் நகரத்தார் சங்கம்னு வச்சு அதில் ஒரு மண்டபம் கட்டி, ஆனால் அது நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் அந்த ஐடியா யாரும் கொடுத்தா இந்த மாதிரி கட்டுறது? அதாவது நான் நிறைய கல்யாணத்தில் பார்த்துருக்கேன். இந்த பொண்ணு சைடில் வந்து ஒரு பர்டிகுலராக பிளேஸ் வச்சு நிறைய திங்ஸ்லாம் வைப்பாங்க. அது எதுக்கு? சாமம் பரப்புறது. சரி, அதாவது இப்போ எல்லாருமே நல்ல ரிதமாக இருக்கீங்க. அதாவது நாங்கள் என்னெல்லாம் நடத்தணும்னு நினைக்கிறோமோ அதை தான் நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. குட். இப்போ வந்து நகரத்தாரெலாம் டயர்ட் ஆகிட்டாங்கன்னா சிவசிவா, முருகா அப்படிலாம் சொல்லுவாங்க. ஏன் மற்ற கடவுளெல்லாம் சொல்ல மாட்டேங்க? ஜீசஸ் கிறிஸ்ட் எல்லாம் அதான் தனக்கு ஒரு ஏன் இந்த சைடு அந்த கடவுள், அந்த சைடு இந்த ஃபேஸிங்ஸ்ல அப்படி இருக்கணும்? கோயில்களோட எந்த கடவுள் எந்த திசையை நோக்கி இருக்கு? ஆன்மீக சந்தேகம். சரி, அது முடிஞ்ச அளவு கவர் பண்ணுவோம். நம்ம சிவன் கோயிலுக்கு போவோம். அப்போ வேத பாடசாலை நடக்கிறாங்க. கண்ணன், மகாதேவன், குருக்கள் இருக்காங்க. சொல்லுவோம் கண்டிப்பாக.
யா எதுக்கு நம்ம காஸ்டுக்குள்ளே நம்ம மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்றாங்க. அருமையாக கேட்டிருக்கேன், சூப்பர் கொஸ்டின், நல்லா கேட்டிருக்கேன். அதுக்கு தான் ஒட்டுமொத்த 5 நாள் நாங்கள் கத்திக்கிட்டு இருக்கோம். இல்லை அதுக்கு ரீசன் சொல்லுவோம். நான் உறுதிமொழி கேட்குறோம், ஏன் அந்த உறுதிமொழி கேட்குறோங்கிறத கண்டிப்பாக சொல்லுவோம். அதை நோட் பண்ணிக்கங்க, ஏன் நமக்குள்ள கல்யாணம் பண்ணுங்கிற பதில் சொல்லி தான் ஆகணும். அப்புறம் நெக்ஸ்ட்டு வேற தம்பிகிட்ட கொடுங்க, தம்பி நீங்கள் கொடுங்க, மைக் கொடுங்க, கேளு. கல்யாணம் பண்ணும்போது ஏன் வேவ் எடுக்கிறாங்க? சூப்பர். வேக திருமண சடங்கில் வேக எடுக்கிறது உண்டு, அது யூனிக்காக நம்ம தான் பண்ணுறோம். அருமையான அர்த்தம் இருக்க பின்னாடி கண்டிப்பாக திருமண சடங்குகள் வரும்போது நம்ம சொல்லுவோம். ரைட், உண்டு. வீடு கட்டுறதுக்கு ஏன் இந்த ஃபேஸிங் பார்த்து நம்ம சைடு அந்த ஃபேஸிங் தான் வாங்கணும்? இல்லை, நம்ம வாஸ்து பார்க்குறோமா, வாஸ்துல என்ன, அதை நகரத்தார்கள் எப்படி தொட்டுவிட்டாங்க அப்படிங்கிறத நம்ம கட்டடக்கலையில் பேசுவோம். இன்னைக்கு இருக்க வாஸ்து வேற, நகரத்தார்கள் காலத்தில் இருந்த வாஸ்து வேற, அது கட்டடக்கலையில் வரும் பேசுவோம். ஒருவேளை பிள்ளையார் நம்ம நடக்கும்போது ஒரு வீட்டில் ஆண் இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க? சரி, பிள்ளையார் நம்ம நடக்கும்போது ஒரு வீட்டில் ஆண் இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க? ரைட். நம்ம அதாவது நம்ம சமூக அமைப்பு எப்படி இருக்குன்னா, அப்பா அம்மா என்ன, நம்ம அண்ணன் தம்பி, அப்போ ஒரு குடும்பம், சின்ன குடும்பம், அப்பா அம்மாவுக்கு குழந்தைங்க இருப்பாங்க, அண்ணன் தம்பி. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, அவங்க அண்ணனை பெரியப்பான்னு சொல்லுவோம், பெரிய பச்சியுமோ, அவங்க தம்பியை சின்ன பச்சியுமோ இல்லை சித்தப்பாவோ இருப்பா. சரியா? நம்ம வீட்டில் இல்லைன்னா பெரிய பச்சி வீட்லையோ அல்லது சின்ன பச்சி வீட்லையோ இருக்கிற ஆம்பளைகிட்ட எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா அதுக்கு அடுத்தது ஐயாவோட ஃபேமிலி, அதாவது உனக்கு அப்பா, அப்பாவுக்கு அப்பா, அந்த அப்பாவுக்கு அப்பா ஒருத்தர் இருப்பாரு அப்பச்சி, அது பாட்டையா முப்பாட்டனாரும் சொல்லுவோம். அவங்களோட பிரான்ச்சில் யார் இருந்தால் அவங்க எடுத்துக்கலாம். அப்படியே நமக்கு நெக்ஸ்ட் யார் நம்ம பிரான்ச்சில், அதுதான் ஃபேமிலி ட்ரீன்னு உங்களெல்லாம் போட்டு வர சொன்னோம். அந்த ஃபேமிலி ட்ரீ தெரிஞ்சால் நம்மளோட குடும்பத்தோட அங்கங்கள் எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வீட்டில் ஆண் குழந்தை இல்லைன்னா இம்மீடியட்டாக அடுத்தது நமக்கு என்ன உரிமையோ அந்த ஆண் குழந்தைங்க கொடுப்பாங்க. சரி, அப்புறம் கௌரி கொடுக்கும்போது ஏன் பொருள் கொடுக்குறாங்க, காசாக கொடுக்காம? எதுக்கு கௌரி கொடுக்கும்போது? கௌரியா, அது கேட்டிருக்காங்க, திருமண சடங்கு சொல்லுவோம். அப்புறம் குடி நாட்டு சோடெல்லாம் பெருசா இருக்கு, பட் ஆனால் அதில் பாதி ரூம் யூஸே பண்ண மாட்டாங்க. இல்லைன்னா நிறையா வீட்லாம் வந்து ஒழுங்காகவே மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. அதெல்லாம் முதல்ல எதுக்கு கட்டினாங்க? ஓகே, எங்கள் ஐயாவுக்கும் பாட்டையாவுக்கும் வேறு வேலை இல்லை, அவ்வளோ பெரிய வீடை கட்டிட்டு போயிட்டாரு, என்னால் எலக்ட்ரிக்கலே பண்ண முடியல, மெயின்டைனே பண்ண முடியாது. இதெல்லாம் எது கட்டினாரு? நல்ல கேள்வி, அருமையான கேள்வி. நம்ம கட்டடக்கலை வரும்பொழுது ஏன் கட்டடங்கள் பெரிதாக கட்டப்பட்டனங்கிறதுக்கு சிலபஸில் வருது, கட்டாயம் பதில் சொல்லுவோம். அப்புறம் இல்லை கொடுங்க, வந்துகிட்டே இருக்கு. ஏன் செட்டிநாடு, நகரத்தார், பிள்ளையார் நோம்பு, பிள்ளையார்பட்டின்னு பேர் வச்சாங்க? நகரத்தார்கள்னு ஏன் பேர் வந்துச்சு, அதுக்கு ஏன் இந்த ஒரு பகுதியில் இருக்காங்க, அவங்க விழாக்கள் பற்றி பேசுகிறோம். இப்போ எல்லா இதுலேயும் வந்து பூசாரி இருப்பாங்க. கரெக்டாக குறிப்பிட்ட நாளில் வந்து அவங்களுக்கு வந்து விரதம் இருந்து கடவுள் வந்து அவங்க உடம்புக்குள்ள இறங்குவாங்க அப்படின்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஏன் அந்த குறிப்பிட்ட நாளில் மட்டும் இறங்குனாங்க? அப்புறம் ஏன் அதுக்கப்புறம் ஏலம் போட்டு சாமிக்கு நிறைய சாப்பிட்றாங்க? ஓகே, அதாவது சாமியாடி மற்ற ஜாதி ஆளுங்க வந்து ஒரு குறி சொல்கிறாங்க, அதை கேட்குறான். எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அம்மா அப்பா பாட்டி தாத்தா எல்லாருமே சொல்லுவாங்க, இந்த ஒரு பக்கம் மட்டும் பார்த்து உட்காந்து சாப்பிடாத, தூங்காத, படிக்காத, எதுவுமே அந்த பக்கம் பார்த்து பண்ணக்கூடாது. ஏன் டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிட போகிற கூட இடம் இல்லைனா கூட நீ அங்கே உட்காராத, தரையில் கூட மாற்றி உட்காந்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த தாப்பால நைட்டு 10 மணி 9 மணிக்கெல்லாம் லேட்டா நான் எப்படியாவது வருவேன் வீட்டுக்கு. அப்ப வந்தா நீ தாப்பால் தட்டாத, பெல் அடி, இல்ல போன் எடுத்து போனையாவது அடி, தாப்பால் தட்டாதன்னு இது ஒரு 4-5 லெஜெண்ட் மாதிரி சொல்றாங்க. அது ஏன் சொல்றாங்கன்னா, நான் கேட்டவங்க எப்பவுமே இதான் சொல்லுவாங்க, நீ ஒரு வயசு கட்டம் வந்துட்டேன்னா உனக்கா புரியும், நீ உங்க பிள்ளைங்களுக்கும் இதே தான் சொல்ல பாருங்க. எனக்கு இதுக்கு பதில் வேணும். இதுல 2 பதில் இருக்குமா. சில சூட்சமங்கள் அது வயசாகும் போது தான் புரியுங்கிறது ஒரு உண்மை இருக்கு. ஆனால் 80% எல்லாத்துக்கும் காரணம் இருக்கு. சரியா? காரணத்தோட தான் சொல்லிட்டு வராங்க. சில பேர் காரணம் தெரியாமலே பழகிடுறாங்க, அந்த பழக்கத்தை வழியாக கொண்டுட்டு வராங்க. நம்ம அந்த காரணத்தை ரிசர்ச் பண்ணி நம்ம முடிஞ்ச அளவு சொல்லுவோம். எல்லாத்தையும் சொல்லிட முடியுமான்னு தெரியல. அதாவது நகரத்தார் பழக்க வழக்கங்கள் அப்படின்னு ஒரு சிலபஸ் வருது. அப்போ நம்ம அந்த இன்ட்ராக்ட் பண்ணுவோம். அது சிலபஸில் இருக்கு, நம்ம பேசுவோம். அப்புறம் சொல்லு. நகரத்தார் பீப்புள் ஆல் ஓவர் வேர்ல்டு எல்லா இடத்துலையும் இருக்காங்களா? ஓரளவு இருக்காங்க. ஃபங்க்ஷன் எல்லா இடத்துலையும்
பண்ணுவாங்க, இப்போ நடந்துகிட்டு இருக்கு. அப்புறம் தைப்பூசம், அப்புறம் 3 வருஷத்துக்கு ஒரு தடவை வர படப்பு, அதை பத்திலாம் கொஞ்சம் இன்னும் படப்போட பீரியாடிக்கல்ஸ், தைப்பூச விழா. ஊருக்கும் அது ஒரு சரி, படப்புன்னு எக்ஸ்க்ளூசிவாக ஒரு செஷன் இருக்கு, கவர் பண்ணுவோம். அப்புறம் அதுல வர ஏலம், அதை பத்தி அதுலேயே ஏலம் பண்ணுறாங்க. சரி, அப்புறம் நேம்ஸ்லாம் வந்து மோஸ்டா லேடிஸ்க்கு நேம் வந்து அம்மைன்னு முடியும், ஜென்ஸ்க்கு நேம் வந்து அப்பன்னு முடியும். அதெல்லாம் அதுதான் அம்மையப்பன், சிவபுத்திரம், அது எல்லாமே நம்ம கடவுள் புறமே அந்த மாதிரி தான் இருக்குது. அதனால நம்ம அந்த மாதிரி வச்சுக்கிறோம். சொல்கிறேன். இல்லை இப்போ 2 விஷயம் எங்களுக்கு இருக்குமா. நாங்கள் சில ப்ரோக்ராம் டிசைன் பண்ணியிருக்கோம், அவங்களாம் அதை தான் ப்ரெஷர் கொடுத்துட்டு இருக்காங்க. பட் நான் ஏன் அவங்களே மீறி இந்த மைக்கு கொடுக்காம நான் பிடிவாதமாக வச்சுக்கிட்டு இருக்கேன்னா, எனக்கு என்ன ஆசைன்னா உங்களோட சந்தேகத்தை தீர்த்து வைக்கிறது தான் அந்த ஆயாப்பட்டது. நாங்கள் என்ன டிசைன் பண்ணமோ அதை தர்றோங்கிறது ஒரு டிசிப்ளின். நாங்கள் ஒரு டயத்துக்குள்ளே தான் இதை முடிக்கணும்னு பிளான் பண்ண வேண்டியது தான் சரியான செயல். ஆனால் உங்கள் ஆசை நீங்கள் கேட்டு முடிக்கிற வரையும் நான் பொறுமையாக இருக்கணுங்கிறது தான் நான் எடுத்துக்கிற ஒரு ரெக்வெஸ்ட்டு. லஞ்ச் டைம் ஆகிடுச்சு. எங்களுக்கெல்லாம் பசிக்குதோ இல்லை இவங்களுக்கு என்ன பிரச்சனையோ தெரியாது. ஆனால் உங்கள் யாருக்கும் பிரச்சனை இருக்க மாதிரி தெரியல. ஆரம்பத்தில் இந்த குழந்தை ஒருத்தி கேட்குறவங்க யோசிச்சா இப்போ குழந்தைங்க வரிசையாக கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. எந்த இப்போ 3வது குரூப் நீங்கள் பழைய 2 குரூப்பில் இவ்வளோ கேள்வி கேட்டு நான் பார்த்ததே இல்லை. இந்த கேள்விகள் எல்லாமே அருமையான கேள்வி. இன்னும் கூட ஒரு ஏதோ வெட்டேட்டியாக கேட்கவே இல்லை. ஏதோ ஒரு ஜோக் அடிக்கிறோம் அல்லது அவுட் ஆஃப் ஓபி அடிக்கிறோம், அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஆழமாக நீங்கள் கேட்குறீங்க. நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த மாதிரி ஒரு குழந்தைங்களை பார்க்குறதுக்கு, இவங்களோட இருக்கிறதுக்கு எனக்கு பசி தெரியல, இவங்க கொடுக்குற ப்ரெஷர் தெரியல, இவங்களோட முக்கியத்துவம் எனக்கு புரியுது. இருந்தாலும் அது பக்கம் வச்சுக்கிட்டு நான் உங்களெல்லாம் ரசிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படி இவங்களெல்லாம் சகிச்சுக்கிட்டு உங்களை ரசிக்கிறேன்னா காரணம், நாங்கள் என்ன எதிர்பார்க்குறோன்னா உங்களோட இன்வால்மெண்ட்டு. அப்பா அம்மா எதுக்கு அனுப்பிச்சிருக்காங்க, நம்ம குழந்தைங்க ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டு வருவாங்க அப்படிங்கிறது தான். அதெல்லாம் நீங்கள் வந்து அவங்கெல்லாம் அதை கேட்பாங்களோ இல்லையா, அதுக்கு மேலே நீங்கள் கேட்குறீங்கிற சந்தோஷம். நம்ம இதோட இந்த செஷன் முடிச்சுக்குவோம். இன்னொரு தடவை மறுபடியும் இதே கேள்வியை நான் ஓப்பன் பண்ணுறேன். நீங்கள் ஏதாவது நடுவில் ஒரு 2 நாள் ஆகிடும், அப்புறம் இன்னும் கொஞ்சம் சந்தேகம் வந்துடும். நாங்கள் சொல்ல அதில் கொஞ்சம் சந்தேகம் வரும். ஏன்னா வரணும், அப்போ தான் அதான் ஸ்டடீஸு. அந்த படிப்பு, அந்த கல்விங்கிறது வந்து சந்தேகப்பட்டு தெரிஞ்சுக்கிறது தான் படிப்பு. நம்ம கண்டிப்பாக சொல்லுவோம். இப்போ டைம் கன்சர்ன்கிறதுனால இதோட இந்த கொஷின் அவர்ஸை முடிச்சுக்குவோம். இது ஒரு நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு நான் கேட்டதுக்கு எக்ஸலண்ட்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. என்னோட பெரிய சல்யூட் யூ ஆல். ஒரு பேர் வந்து நம்ம நகர கோயில், ஊர் கோயில், சூரக்குடி அப்படின்னு ஒரு குரூப்புக்கு பேர் வைப்போம். அந்த சூரக்குடியில் 10 குழந்தைங்க இருப்பாங்க. ஆண் குழந்தைங்க இருப்பாங்க, பெண் குழந்தைங்க இருப்பாங்க, பெரிய குழந்தைங்க, சின்ன குழந்தைங்க இருப்பாங்க. அப்படி பிரிக்கிறோம். அதுக்கு ஒரு வாலண்டியர் போடுறோம். அந்த வாலண்டியர் போட்டு இப்போ வாலண்டியர் பேரை படிப்பாங்க. அந்த வாலண்டியர் இங்கே வந்து நிற்பாங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தைங்க, அந்த குரூப் மெம்பர் பேர் படிப்பாங்க. ஃபர்ஸ்ட் குரூப் மெம்பர் இந்த இடத்துல வந்து உட்காந்துரும். இங்கே அதுக்கு தான் அதை ஃப்ரீயாக வச்சுருக்கோம். அப்போ இப்போ நம்பர் ஃபஸ்ட்டு குரூப்பு அதுக்கு ஒரு இது பண்ணால் இந்த இதில் வந்து கோவில் வந்து இட்ஸ் அ குரூப் நேம். ஓகேவா? நல்ல கிளியராக இருக்கணும். நம்மளுடைய ஆக்சுவல் கோயில் தான். இதை எடுத்து கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ரைட்டா? ஓகே, அது மெயின். அப்போ வந்து ஆக்சுவலாக நம்ம அங்கேயாவது போயிட்டு அப்பா அம்மாட்ட போகும்போது நான் இளையக்கம்படி கோயில் ஆக்சுவலாக அது சொல்ல குரூப்பில் நான் சொல்லிடக்கூடாது. ஓகேவா? அப்புறம் நம்ம என்னோட இந்தியாவுக்கு வேறு பேர் சொல்லிட்டாங்கன்னு கன்ஃபியூஸ். சரியா? இதுதான். ஓகே, ஆமாம். இது வந்து இந்த குரூப் நேம் வந்து ஒன்லி ஃபார் 5 days. ஓகேவா? ஓகே. இளையாக்காங்குடி 10 members. ஓகேவா? வாலண்டியர் வந்து சிவகாமி. ஓகே, அவங்களுக்கு கீழே வந்து ஆமாம் இவங்க தான் உங்களை வந்து மெயின்டைன் பண்ண போகிறாங்க, மேனேஜ் பண்ண போகிறாங்க. ஓகேவா? மேனேஜ் பண்ண போகிறாங்க. சரியா? ஸோ இவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும் நீங்கள். ரைட்? ஃபர்ஸ்ட் கே சுவாமிநாதன், சன் ஆஃப் கண்ணப்பன். ஓகே, இங்க வாங்க. அடுத்து PL மீனாட்சி. A கமலா, டாட்டர் ஆஃப் அருணாச்சலம். R சுப்பிரமணியன், சன் ஆஃப் ராமகிருஷ்ணன். C அலமேலு, சன் ஆஃப் டாட்டர் ஆஃப் சொக்கலிங்கம்.
வைஷ்ணவி, daughter of Alappan. S. Ramanathan, son of Shanmuganathan. C.T. Saraswati, daughter of Chidambaram. M. Valliyamai, Arunachalam Subramanian. ஓகேவா? இதில் யாராவது தெரிஞ்சவங்களா இருக்கீங்களா? எல்லாம் டிஃப்ரெண்டாக தான் இருக்கீங்க. ஓகே ஓகே ஆமாம், ஒரு வாலண்டியர் தான் இப்போதைக்கு. ஆமாம், இப்போ சென்ட்ரா வந்துங்க. ஓகே, இப்போ இளையாட்டக்கூடிய குரூப் பிடிச்சிட்டோம். தலைவர் சிவகாமி எல்லாரும் சாப்பிட கூட்டிட்டு போங்க. ஆமாம், போயிருக்காங்க, சாப்பிட போங்க. குரூப் 2 ஸ்பெசிஃபை பண்ணுறேன், கிளியர் பண்ணுறேன். ஓகேவா? இது வந்து வீட்டில் வந்து நித்திய கல்யாணி. ஃபர்ஸ்ட் வந்து தெய்வானை, டாக்டர் ஆஃப் அழகப்பன். சிவபிரகாசம், சன் ஆஃப் கணேசன். பத்மஸ்ரீ, டாக்டர் ஆஃப் சிதம்பரம். பிரியதர்ஷினி, டாக்டர் ஆஃப் சுந்தரேசன். பிரியா, டாக்டர் ஆஃப் ஆனந்தன். அன்றாவில் சண்முகம். P.L. Nikeshri, daughter of Aliyappan. Jayashree, daughter of Lakshman. Saya, son of Kannapan. Arunachalam, son of Babu Subramanian. நின்ன மாதிரியே கிராஸ் கொஞ்சம் கிராஸை சேர்ந்து நீங்கள் தான் மொத்தம் எல்லாம் கவர் ஆவீங்க. கிராஸ் கொஞ்சம் Vasugi, daughter of Manikam. L. Nitishri, daughter of Lakshmanan. Sneha Valliyamai, daughter of Subraya Chokalingam. K.L. Sanjay, son of Muthu Annamalai. Uma Shankar, son of Ramu. Karupaya, son of Sabari. Sabarathan, okay. Deepak Mayappan, son of Ganesan. Yamalini, daughter of Shalva Ganesh. Akshara, daughter of Sai Krishnan. Kannadal, daughter of Devi. க்ளோஸாக நீங்கள் கிராஸாக நீங்கள் அப்போ தான் எல்லோரும் கவர் ஆவீங்க சேர்ந்து. இல்லைங்க நம்ம போட்டு எடுக்கலாம். நல்லா கிராஸ் சேர்ந்து Okay, Hari Sadhapan, son of Alagappan. Lada, daughter of Kasi Viswanathan. Arunachalam, son of Ravi Ramanathan. Kartika, daughter of Babu Subramanian. Siddharth, son of Sabri Shankar. Saudariya, daughter of Kannapan Srinivasan. Aishwarya Manikandan, daughter of Manikandan. Mahalakshmi, daughter of Sedu. Soumya, daughter of Chokalingam.
Sachin Mudaya, son of Selvaraj. ஏன்னா உயர் மட்டம் மறைச்சிங்க. Aishwarya, daughter of Sendil Kumar, Palaniyappan, son of Tyagarajan. Prithindra, daughter of Bhuminathan. Ram Sundar, son of Segar. Lakshman, son of Arunachalam. Saran Vignesh, son of Cholamalai. Diya, daughter of Ramasamy. Smrita, daughter of Nagappan. Simrita. Kalyani, Swati, Nachamai, Nimalan, Dakshayani, Manikandan, Madhav, Sarvesh Subramanian, Muthu Vidya, Abhinaya. சூரக்குடி கோயில் சூரக்குடி கோயில் அணி சூரக்குடி கோயில் டீம் டைப் பண்ணி உமா கண்ணப்பன் ஹெடர் வேலுமணி மேகா ஆதித்ய நாராயணன் நாகராஜன் ஹரிகிருஷ்ணன் ஹர்ஷினி மித்ரா சரஸ்வதி சிவராம் நடராஜன் சந்தோஷ் லட்சுமணன் ஸ்ரீவித்யா சண்முகப்பிரியா நாகலட்சுமி. இல்ல சில இடத்துல வந்து அக்கா தங்கச்சிக்குள்ளே 20 ரூபாய் இருக்கு. அதுவும் கேட்டு பண்ணி தான் நாங்க பாத்துப்போம். ஓகே நெக்ஸ்ட். ஓகே குரூப் மெம்பர்ஸ் வாட்சிக்கிறேன். வள்ளிமயன், சிவகாமி, எஸ் வைஷ்ணவி. எஸ் வந்த வாலண்டியர்ஸ்ல எல்லாரும் நாங்க கொடுப்போம்னு இருக்காங்க. நீங்க யாரையும் நம்பல, நீங்க நிக்கிறீங்க. சூப்பர் கேக்குறீங்க. ஒரு சொல் சரிங்க. இதை பண்ண நான் அதுக்குள்ள
வந்தா காத்து போக கூடாது. அது எப்படி காத்து போகும்? நீ கனெக்ட் பண்ணு பண்ணி ரெண்டு போச்சு, அதுல ரெண்டு போச்சு. இப்போ என்ன இல்ல 8